வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம சுரேஷ் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. நிறைய ஃபிட்னஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். ஆமாம், ஃபிட்னஸ் ரிலேட்டடாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா சும்மாவா அது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் ஆட்டோ பின்னாடி தான் எழுத முடியுது. வாழ்க்கையில் அதை வந்து அது சொல்லுவாங்க தெரியுமா, பசு மரத்தில் அடித்தோம் ஆணி மாதிரி இறங்கணும்ப்பா, அது எங்கெங்கே இறங்குது. நாங்கள் தான் இறங்கிட்டே இருக்கோம், அது எங்கே இறங்குது. ஆமாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று உங்களது பார்த்தேன். ஸோ கமெண்ட்ஸ் பற்றின ஒரு இது. ஆமாம். அது ஆக்சுவலாக என்னென்னா, நான் இவர்கிட்ட சொல்லணுன்னு தான் கடைசியில் இவரே போட்டார். இந்த கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இது என்ன பண்ணலான்றது மக்கள் தான் சொல்லணும். இது என்ன பண்ணலாம், இது என்ன மேபி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்படி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் ப்ரோன்ற மாதிரி, லைக் இந்த மாதிரி ஒரு பாலிசி செட் பண்ணியிருக்கணும் யூடியூப்பு, இல்லை எல்லா ஒரு சோஷியல் மீடியாலும் இப்படி ஒரு பாலிசி இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்மளதுலயாவது அபியூஸ் கம்மி ப்ரோ. மற்ற சேனல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளதுல அபியூஸ் இருந்த காலங்கள் உண்டு. ஆனா நம்ம தான் பதிலுக்கு பதில் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, பிளஸ் நம்ம பேனும் பண்ணிட்டு இருந்தோமா, ஓப்பனா நம்ம ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டோமா, நோ கிராஸ் கொஸ்டின்ஸ் ஆர் நோ கருணை, ஃபர்ஸ்ட் அடியே அடிதான், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து இந்த டைம் கொடுக்கறது, வெயிட் பண்றது, அதெல்லாமும் நம்ம பண்ணி பார்த்தோம், திருந்தவே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நான் வெயிட் பண்ணணும். அதனால அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கமெண்ட் செக்ஷனுங்கிறது ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி உருவாக்கி விடும். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்னைக்குமே நல்லது ப்ரோ. அது நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், கண்டிப்பாக டெவலப் பண்ணும். ஏன்னா கிரிட்டிசிசம் இல்லாம ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம எடுக்கிற வீடியோலயே என்னோட மைக் கேட்கல சரியா, அதை அவங்க சொன்னாதான், யோ நீ பேசுறதே கேட்கலையா, மைக்கே அதை வாட்டி செட் பண்ணியான்னு சொன்னாதான் ஓகே, நாங்கள் வச்சிருந்த 2 மைக்கில் ஒரு மைக் அவுட் போல, அதனால தான் ஆடியோ 2-3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு மாற்ற முடியும். அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வீடியோ போடுறத போடுவோம்னா அப்படி இருக்க முடியாது நம்மளால. நம்ம அதை கேட்போம். பட் ஆனால் இப்போ எல்லா வீடியோலையுமே இருக்க கமெண்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை ப்ரோ. நான் இப்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அது ஃபுல்லாகவே அதாவது யாரோ எடுத்த வீடியோக்கு யாரோ வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான். ஓ, வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி. இந்த ஓஜி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும். இந்த ட்ரெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டா தெரியுமா ப்ரோ? இன்னொன்று நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ட்ரெண்டை யாரோ ஒருத்தர் அவர் ஸ்டைலுக்கு பண்ணுறாருன்னு வைங்களேன். இது என்ன ஆயிடுதுன்னா, நல்லா இருக்கு சரியா, நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு இல்லை, நல்லா இருக்கு, பார்த்ததுமே ஃபன்னாக இருக்குது, கைதட்ட தோணுது. இப்போ படம் எடுக்கிறன்ற பேர்ல இதுதான் இப்போ கரண்ட் ட்ரெண்டுன்னு அதை வேற கொண்டு வந்து படத்துல புகுத்துறாங்க. நான் அது படத்துல புகுத்தினோன்னு எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஓகே இப்போ ஓகே முதல் மரியாதை படம் பார்க்குறேன். அன்னைக்கு ட்ரெண்டுன்றது ஒன்று படத்துல இல்லவே இல்லை. சிவாஜி கணேசன் இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு ட்ரெண்டு ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம், அன்னைக்கும் லாட்ரி சீட் வச்சு அதை ட்ரெண்ட் கூட இருந்திருக்கலாம். லாஜிக்கே நமக்கு ஆனால் புரியாம போகும். காரணம் நம்ம தான் அந்த ட்ரெண்ட்ல இல்லையே. ஸோ அப்போ எனக்கு இது வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னைக்கு எடுக்கிற மூவிஸ்லாம் எனக்கு தான் தோணும், யாராவது ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஏதோ ஒரு ஃபன் பண்றாருன்றதுக்காக அவரை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இன்னும் 20 years கழிச்சு இப்போ உங்க பையன் வருவான், அவன் வந்து பாப்பான், பார்த்துட்டு என்னப்பா சம்பந்தமே இல்லாம படத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு சீன் வருது, எதுக்காக இந்த சீன் வச்சாங்கப்பா, எனக்கு ரிலேட் பண்ண முடியல. பாமா டேய், அது வந்து அந்த காலத்துல ஒருத்தர் இப்படி இருந்தாரானா, ஏன்னா ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்களே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணா டாப் பர்சன் நான் தான்டான்னா அடுத்த 10-20 வருஷத்துக்கு அவங்க தான் இருப்பாங்கலாம் இல்லை. அல்காரிதம் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்கணும்னா அப்போ உங்களோட நீங்க செய்யற விஷயம் வந்து மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து அதை பத்தின உண்மையை மக்களுக்கு தெரியும். அப்ப நீங்க தான் எல்லா வருஷமும் உங்க பையன் கேட்கவே மாட்டான், அப்பா இவர் நான் யூடியூப்ல பார்த்தவர் தானப்பா, இவர் எனக்கு தெரியும்ப்பா, இவர் வந்திருக்காரு, அப்ப அப்பிலிருந்தே இவர் ஃபேமஸ் அப்பா அப்படின்னு போது அது ரிலேட் பண்ண முடியும். ஆனா இப்படி இந்த டைம்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரே பாட்டில் வந்து நான் அந்த பாட்டை திரும்ப போட்டு ஹிட் ஆயிட்டேன், அதனால வந்து என்னை கூப்பிட்டு ஆட வச்சாங்க, இல்லை நான் வந்து அதனால பெர்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்து அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மைதான். இப்போ இந்த வீடியோல வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு மொமத் மாதிரி இருக்கு, ஒரு பெருச்சாலி மாதிரி இருக்கு. அந்த பெருச்சாலி வந்து 8 மாசமா தூங்குற ஒரு மிருகத்தை பத்தி பாத்திருக்கீங்களா? நான் வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் தூங்குறத பாத்திருக்கீங்களா அப்படின்றான். மக்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, ஆமாங்க உண்மை இதுதான், இது வந்து போய் படுத்துதான் 8 மாசம் தூங்கிறோம் அப்படின்ற மாதிரி போடுறான். நானும் வந்து யோசி, எப்படி 8 மாசம் தூங்கும்? தலைவன் ஹைபர்னேஷன் மோடு போயிட்டானா அவ்வளவுதான், திரும்ப எழுந்துக்க. ஹைபர்னேஷன்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி லேண்ட் அனிமல்ஸ் ஈஸியா போகவே போகாது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, அந்த அனிமல் வந்து பொதுவாகவே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பு ப்ரோ, அந்த அனிமல் வந்து பொதுவாகவே ஒரு நாளைக்கு வந்து 16 to 18 மணி நேரம் தூங்கும். இதே குளிர்காலம் வந்துருச்சுன்னா 22 மணி நேரம், 20 to 22 மணி நேரம் தூங்கும். இப்படி மொத்தமா கூட்டி பார்த்தா அது 8 மாசம் கணக்கு வந்துடும். நீங்க இன்ஃபர்மேஷன் தப்பா, இது செம்ம கமெண்ட்ல. இந்த மாதிரி சொன்னா அடுத்த வாட்டி அவன் என்னதான் வந்து இன்னொரு வீடியோ எடுத்து போட்டாலும் ஒரு வாட்டி அவன் செக் பண்றதுக்கான இது இருக்கும். ஆனா அப்படி கமெண்ட்ஸ் இருக்க மாட்டேது. இப்பெல்லாம் எடுத்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையில பேசுறதோ,
இப்போ ஈவன் நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இது போட்டிருக்க ட்வீட் போட்டிருக்க அதுக்கு கீழே நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க, இதை நான் எதிர்பார்க்கலன்னு. அதுக்கு கீழே இன்னொருத்தன் வந்து கமெண்ட் போடுறான், நீ இந்த கட்சியை சேர்ந்தவன் தானே, நான் நினைச்சேன் நீ ரிப்ளை பண்ணு. டேய் கட்சி அப்ப என்ன இல்ல சமோஜோக்கு நீ இந்த கட்சி சேர்ந்தவன் தானே, நான் நினைக்கல நீ ரிப்ளை பண்ணுவேன், அதாவது நான் வந்து பாராட்டுறேன்னா ஏய் நான் எந்த கட்சிடா ஏன்னு பார்த்தா அந்த ஆட் டேய் எஸ்ஆர்கே பாத்தியா. இல்ல இதுல என்னன்னா இப்போ நீங்க வந்து காலையில தூங்கி வந்ததும் என்ன வரும், சூரியன் தான் முதல்ல உதிக்கும். அப்ப நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. நான் தான் பேசி ஒரு தடவை அதுக்கு சரி மேக்ரோ ஒன்று போடுவீங்க, அதுல என்ன இருக்கும், இலை பத்தி பேசாத. கட்சி வந்து என்னென்ன விஷயம் இங்க நேச்சுரலா இருக்கோ அதை வச்சு ஒரு கட்சி சிம்பிளா ஆரம்பிச்சா அதை பத்தி கமெண்ட்டும் சொல்லக்கூடாது, பேசவும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அது இயற்கையில ஒண்ணு, அது என்னை சுத்தி இருக்கு, அதை நான் வீடியோ எடுக்கக்கூடாது, அதை நான் போஸ்ட்டும் போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா இதுலயும் வந்து கமெண்ட்ல என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒருத்தன் ரொம்ப ஒஸ்டா நான் சொல்றேன் ப்ரோ, ஒருத்தன் வந்து ஒரு நாயை கல்ல கொண்டு அடிச்சு அதை சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுறான், ரொம்ப மோஸ்ட் ஒஸ்டான சுச்சுவேஷன். அந்த நாய்க்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது, அந்த நாய் மேலே இறக்க போகிற எல்லாம். ஆனால் அதுக்காக அவனோட குடும்பத்தை அவனை பற்றின ரொம்ப தப்பான ஒரு கமெண்ட்டை போய் நம்ம போடுறோன்னா அவனோட மோசமாக நம்ம தான் மாறுறோம். அது மட்டும் இல்லை ப்ரோ, இதில் இன்னொன்று பார்த்தீங்கல்ல, அந்த ஐயோ இந்த டாபிக் எடுத்துன்னு வரலாமான்னு எனக்கு தெரியல, ஆல்ரெடி என்னடானா இஷ்டத்துக்கு கோச்சிக்கிறாங்க. இப்போ விராட் கோலி எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு லெஜண்ட் நம்ம ஊர்ல. இப்ப சரியா கரண்ட் ட்ரெண்ட்ல கிரிக்கெட் லெஜண்ட் அவர் தான். இவரோட ஃபாலோவர்ஸ் எப்படி ஆயிடுறாங்கன்னா, அந்த டிராவிஸ் ஹெட் பிரச்சனை வந்தது இல்ல, அதுக்கு அவர் பொண்டாட்டியை போட்டு வெளுத்திருக்கானுங்கல்ல போய் டிஎம் பண்ணி. இது வேறையா? இதுதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க இப்படி ஒரு கமெண்ட் போடுறீங்க, இப்ப நான் இது வரைக்கும் யார் வீடியோல போட்ட கமெண்ட்டையும் நாளைக்கு என் பையன் போய் பார்த்தாலோ இல்லாட்டி எங்க அப்பா அம்மா போயிட்டு எடுத்து பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. அதான் சொல்றேன், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இருக்காது. அதான் சொல்றேன், இதை உங்க குடும்பத்துல ஒரு டிவில போட்டு இதுதான் உங்க பையன் போட்டது எவ்வளவு பெருமையா இருக்குன்னு பாக்குறீங்கன்னு காட்ட முடியுமா? இதெல்லாம் சோசியல் மீடியால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ப்ரோ. நீங்க உங்க உரிமை தான், கருத்து உங்க உரிமை தான். ஆனா அது எப்படி சொல்றேன்னு ஒரு ஐயா, சென்னைக்குள்ளார ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லையா? நீங்க சைக்கிள் ஓட்டும் போதே ஒண்ணு கூட அடிச்சுட்டு ஓட்டலாம் சரியா? ரோட்ல யாரும் கேள்வி கேட்க போறது பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அசிங்கமா இருக்கும், அவ்வளவுதான். அப்பயும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஒதுங்கிதான் மச்சை அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவோம். அதுக்காக சுதந்திரம் நான் பண்ண முடியுமா? சொல்றேன் அது எல்லாம் எப்படி, அதாவது உங்களால அந்த நாயை கல்லால கொண்டு அடிச்சவன திருத்த முடியாது, ஒரு கமெண்ட்ல திருத்த முடியாது. ஆனா அதே சமயத்துல நீங்க சொல்ற வார்த்தையால அவனோட நீங்க தான் மோசமா வரீங்க. உங்களுக்கு கருத்தை கண்டிப்பா பதிவிட்டே ஆகணும்னா சொல்லுங்க, நீ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அது வாயில்லா ஜீவனு அப்படின்னு சொல்லும்போது உங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பேர் வருவாங்க. அப்ப உனக்கு புரியும் நம்ம அடுத்த வீடியோ இந்த மாதிரி போடக்கூடாது, ஏன்னா மக்கள் அது விருப்பப்படல, எதிர்த்து தான் பேசுறாங்கன்னு. ஆனா நீங்க திட்டிட்டு போனீங்கன்னா நீங்க 10ஓட 11 மாறுறீங்க. எல்லாரும் திட்டிட்டு தான் போறாங்க, இவனும் போட்டோம், நான் அடுத்த வீடியோ போறேன்னா அடுத்த நாயை தேடி போக ஆரம்பிச்சிருவோம். இதைதான் சொல்றேன், நம்ம எடுக்கிற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் இது சோசியல் மீடியான்னு கருத்து சுதந்திரம் தான் இவங்களுக்கு. யார் வேணா எதுக்கு வேணா கமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றாரு, கட்சியில இருக்க ஒருத்தருக்கு. சரியா அப்படின்னு அவர் வாழ்த்து சொன்னா இவன் கீழே போயிட்டு என் தலைவன் அப்படி சொல்ற வேலை வச்சுக்காத, அவன் வந்து டான்ன்ற மாதிரி கேஜிஎஃப் வீடியோ அட்டாச் பண்ணி போட்டிருக்கான். டேய் அது பிரதமர் யாருன்னு நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான் அறிவு, புரியுதா? இதுதான் காண்டாகுது. இதுதான் ப்ரோ எனக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, உனக்கு பர்சனலா ஒரு நல்லது செய்யட்டும் கெட்ட செய்யட்டும் அது பிரச்சனை இல்லை, நீ அவர்கிட்ட பேசுற முறையா அது ஒரு பிரதமர் கிட்ட இப்படியா போய் பேசுவேன்? சரி விடுங்க, அது எங்க கட்சியில இருந்து யாராவது பிரதமர் ஆகும்போது நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு, அந்த மாதிரிதான். அப்ப நான் மரியாதை கொடுப்பேன். இல்ல எனக்கு இத மாதிரி நிறைய நான் யோசிச்சேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல நீங்க போடுற ஒரு ட்வீட்டுக்கும் சரி, ஜென்ரலாவே சொல்றேன், இதை விட ரொம்ப மோசமா நான் சொல்றேன். கீகி ரஞ்சித்னு இன்னொரு யூடியூபர் இருக்கார், அவர் வந்து ஃபோன் எல்லாமே ரிவ்யூ பண்ணுவார். அவர் தனியாக வந்து பைக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சார். இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் ஆச்சு அவர்ல. என்னன்னு போய் அந்த மனுஷனை பார்த்தா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது. அதை அவர் சொல்லாமல் வேணா நான் பெரிய பிரேக் எடுத்துட்டேன் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருந்தா நிறைய பிராண்ட் அப்ரோச் பண்ணியிருக்கோம், வந்துட்டான் மனுஷன். ஆனால் அவர் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த டெக் இருக்குல்ல, என்னை சுற்றி இவ்வளோ டெக் இருக்குல்ல, இதை என்ஜாய் பண்ண நான் முதல்ல உயிரோட இருக்கணும். ஆமா, என்னோட ஹெல்த் எவ்வளவு முக்கியம் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுன்னு சொல்றாரு. உண்மை. இந்த மனுஷன் இவ்வளவு பேசுறாரு. மோஸ்ட்லி இவரை சுத்தின கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப 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 கம்மி. இதை வந்து ஒருத்தன் ட்விட்டர்ல போடுறான், என்ன பண்றான், அவரோட போட்டோ எடுத்து அதுல மூக்க மட்டும் பெருசாக்கிட்டு இவர் அவரை நல்லவரா அப்படின்னு போடுறான். எவ்வளவு கமெண்ட் என்கேஜ் ஆகும்? இது தப்பா தப்பு இல்லையா? இல்ல அதான் நீங்க வார்த்தையை தான் சொல்லிட்டீங்களே என்கேஜ்னு. எனக்கு இந்த என்கேஜ் தான் சார் வேணும், என்கேஜ்மெண்ட்டுக்காக. ஏன்னா அவரை பிடிச்சவங்க தான் இங்க நிறைய பேர் கண்டிப்பா அவங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ண அவனுக்கு அடுத்து போயிட்டே இருக்கும். இதை அவன் ஒரு மோட்டோவா எடுத்து பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன், கீகி ரஞ்சித் வந்து நான் அவரை அதுக்காக நான் பொழுதுனி காலைல எழுந்ததுமே கீகி ரஞ்சித்தோட ட்வீட்டு, நைட்டு தூங்க போகும்போது கீகி ரஞ்சித் அந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ வருஷமா யூடியூப்ல இருந்ததுல
அது ஏன் பர்டிகுலரா அவர் சொல்றேன்னா, ஒரு இன்னைக்கு டீசென்டான அவர் கூட person. ஆரம்பிச்ச எல்லாருமே எடிட்டிங்ல வேற லெவல்ல போய் வானத்துல இருந்து பூமிக்கு என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. அவர் வந்து ஒரே கட்டு, இப்படி ஒரு கட்டு, ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சு போனை டேபிள் வச்சு எடுப்பாரு, வீட்டு வாசல்ல போயிட்டு இந்த பார்க்கு இதான் எங்க பில்டிங், அவ்வளவுதான் முடிஞ்சது. இதே ட்ரெடிஷனை தான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இதே தான் ஃபாலோ பண்றாரு. அவர்கிட்ட வந்து இங்க ஜிக்குன்னு ஒரு வானத்துல இருந்து வரா மாதிரியோ புகத்தல் எதுவுமே இருக்காது. அவர் என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணாலும் சரி, இதுதான் அவரோட டீட்டெயில். ஈவன் மந்த்லி கொஸ்டின் எடுப்பாரு. அந்த கொஸ்டின் எடுக்கிறத வந்து அவர் வந்து எல்லார்கிட்டையும் ஓப்பனா விட்டுருவாரு. என்ன கொஸ்டின் எடுக்கலாம்னு இந்த Q&A மாதிரி எடுப்பாரு. ட்விட்டர்ல வந்து யார் என்ன கமெண்ட் போடுறாங்களோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு, முக்கியமா அதாவது நிறைய பேர் எது வந்து ரொம்ப லைக் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பர்டிகுலரா வந்து நீங்க வந்து Fold 6 தான் உங்களோட மெயின் போனா சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு ரிலேபிள், நான் கேமரு எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டானா அது கண்டிப்பா நிறைய பேருக்கான ஒரு கேள்வின்னு சொல்லி எடுப்பாரு. இப்படிதான், இதுதான் அவரோட ஃபார்மெட். ஒரு மாசத்துல கண்டிப்பா Q&A இருக்கும், ஃபோன் ஏதாவது வந்ததுன்னா ரிவ்யூ பண்ணுவாரு. மற்றபடி இது வந்ததும் உடனே எடுத்துட்டு போய் ஷார்ட்ஸ்ல போட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படிலாம் அவர் பண்ணதே கிடையாது. இப்படி இருக்க ஒரு மனுஷனையே ஒருத்தன் போட்டு போட்டோ போட்டு அதை வந்து ஒரு இது பேசும் பொருளாக்கி அதை வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ. நான் வந்து சைக்காலஜிக்கல ஒரு விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு பல தடவை நம்ம அடிபட்டு தானே கத்துப்போம். அப்ப நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. என்னன்னா, நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட அதை கர்ணன் மாதிரின்னு வைங்களேன், கர்ணன் கூட விடுங்க ப்ரோ, ஹரிச்சந்திரனை சொல்லுவாங்களே கடைசி வரைக்கும் சுடுகாட்லயும் போயிருந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தர் நிலையா இருக்க முயற்சி பண்றாருன்னும் போது இதை வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால முடியாது ப்ரோ, அப்படிலாம் இருக்க முடியாது ப்ரோ, எப்படி ப்ரோ இப்படி இருக்கு வேற லெவல், அது ஒரு கேங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது இதே மாதிரி இருந்துரு ப்ரோ, இது சம அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அவனால அதை ஏத்துக்க முடியல. சரியா, அவன் உடனே என்ன பண்றான்னா அதை புள்ளி பண்றான். அந்த புள்ளி தான் சொல்ல, இந்த வார்த்தை தான் புள்ளி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவன் வந்து அதை புள்ளி பண்றான். அப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகுது, நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இது சும்மா எதுக்கு எடுத்தாலும் இது பெய்டா நம்ம எப்படி தெரியுமா இருக்கும், அட இளவே இதுக்கு பேசாம நம்ம நிஜமே பெய்டே பண்ணிட்டு போயிடலாம்டா. சரியா, ஏன்னா இன்னொன்று ப்ரோ, நம்ம ஆளுங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. இப்போ எந்த விதத்துல சொல்றேன்னா, ஹியூமன்ஸை சொல்றேன். நம்ம ஆளுங்கன்னா உடனே நம்ம கம்யூனிட்டி இல்ல, ஹியூமன்ஸ் எப்படின்னா மறந்துடுறாங்க ப்ரோ. 5 நாள் முன்னாடி ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஊழல் பண்ணிடுறான் ப்ரோ, யூடியூப்ல ஒரு QR போட்டு நான் வந்து ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேன் ப்ரோ. இல்லாட்டி ஏதோ ஒன்று ப்ரோ, நான் ஒரு ப்ராடக்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம கம்யூனிட்டி ஆஸ்பெக்ட்ல பேசுவோம். அந்த பார்த்திபன் சொல்லுவார்ல, பீஸான்னு சொன்னா சரி ஓட்ட வடை போகலாம் அப்படி, அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சார்ஜர் ஒன்று பண்ண போறேன் ப்ரோ. ஏன்னா நம்ம பசங்க தான் சார்ஜர் கேட்குறாங்க, நான் பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். ஒரு QR போட்டுடுறேன், யாரால எவ்வளோ முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு. எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கிறாங்க, போகுது. அது பாட்டு நல்லா கலெக்ட் ஆயிடுது. பார்த்தா சம்பந்தமே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்துருது. கமெண்ட்ல இருந்தே ஒருத்தன் வந்து இவரு அத மாதிரி பண்ண அங்கதான் டிஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா விடுங்க, நான் அடுத்து சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன் அடுத்த 2 மாசத்துல சார்ஜர் அப்படிங்கிறேன். சரியா, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, 10 லட்சமும் வந்துருச்சு. எவ்வளோ 2-3 நாள்ல வந்துருதுன்னு வைங்க. இப்போ 2 மாசம் ஆச்சு. இதுல என்ன ஆகுது, நிறைய பேர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு போட்டவங்களாம் மறந்தே போயிட்டாங்க அதை. சரியா, இதுல ஞாபகம் வச்சிருக்கிற 1-2 பேர் வந்து எங்க வராங்க, யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல வரானுங்க. வந்து ப்ரோ அது என்ன ப்ரோ ஆச்சு சார்ஜர், ப்ரோ அது என்ன ப்ரோ ஆச்சு சார்ஜர். சரியா, நான் அதையும் கண்டுக்கல அப்படின்னா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்களேன். இது வந்து கடந்து போக வேண்டியதான். அப்போ ஒரு 10 லட்சம் ரூபா அசால்ட்டா முடிஞ்சு. ஆனா ஒரு 2 மாசத்துல என்ன ஆகுதுன்னா, ஞாபகம் வச்சிருக்கிறதே கம்மியான ஆளுங்க, அவங்களும் கேட்டு 10 வெறுத்து போயிடுறாங்க. இவ்வளவு ஈஸியா எல்லா இடத்துலயும் நடக்குது ப்ரோ. சரியா, இது நான் ஏன் திரும்ப இந்த இடத்துல சொல்றேன், இதை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இல்ல, இந்த பெய்டு ப்ரொமோஷன்ற கான்செப்ட் இவங்க புரிஞ்சுட்டு தான் கேக்குறாங்களா, இல்லாட்டி வந்து இவங்களுக்கு இதை தெரியும் 2 ஆங்கிள் போகுது ப்ரோ, 2 ஆங்கிள் போகுது. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, இப்போ இந்த நீங்க எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பெய்டு தான் அப்படின்னா, அப்ப இவங்க உடனே போய் பிராண்ட் அப்ரோச் பண்ணி அவங்களும் வந்து யூடியூப்ல வீடியோ போடுவாங்களா, இல்ல எதுக்காக அதை வந்து இப்போ ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் சொல்றேன் ப்ரோ, இந்த பெய்டே இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் எப்பயுமே 2 பெரிய பிரச்சனை இருக்கு ப்ரோ. ஒன்னு, இப்போ நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பெய்டே பண்ண வேணாம்லாம் சொன்னது கிடையாது. ஆனா பெய்டு பண்ணும்போது ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த மாதிரி ஒரு 200 ரூபா சார்ஜர் 2000 ரூபா. சரியா, 200 ரூபா தான் அந்த சார்ஜர் ஒர்த்து, 2000 ரூபா ஆனா விற்கிறாங்கன்னு வைங்களேன், அது எனக்கு வருது பெய்டு வீடியோல வருது அப்படின்னா, அவன் எனக்கு காசு கொடுத்தானா என்ன அர்த்தம், நான் அவனுக்கு வந்து இப்போ வாடகைக்கு போயிட்டேன் அவ்வளவுதான். அப்ப அவன் சொல்றது மூடிட்டு நான் சொல்லணும். அப்ப நான் இதுக்கு ஒத்து வரதா இருந்தா நான் போலாம், நான் அதுக்கும் வரமாட்டேன், நான் காசும் வாங்குவேன் அப்படின்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஆனா ரொம்ப கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நியாயமும் கூட ப்ரோ. இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெய்ட் வீடியோ பண்றாரு அப்படின்னா, அது வந்து நியாயப்படுத்த எப்போ முடியும் அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பிராண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாரு.
நான் இப்படிதான் பண்ணுவேன், இதுதான் என்னோட கண்டிஷன்ஸ், இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா என்ன பண்ணலாம், இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் ஒத்துக்கிட்டு வரான் அப்படின்னும் போது இவரோட ஃப்ரீடம் இவர்கிட்டயே இருக்கு. ஆனா இது வந்து எப்பயும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேரு. இது யாருக்கு நடக்கும் தெரியுமா? ஒரு எம்கேபிஎஸ்டி, ஒரு மிஸ்டர் பஸ், ஏன்னு பார்த்தா அவங்க 40 மில்லியன் இல்ல 20 மில்லியன் வச்சிருப்பாங்க, அது நம்பர் வேற. பட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிகாலிட்டி. அடுத்து என்னன்னு பார்த்தா, சப்போஸ் பெய்டே வந்து நீங்க பண்ண முயற்சி பண்ணிட்டாலும் நாளை பின்ன ஃபெயில் ஆயிடுச்சு, நல்ல ப்ராடக்ட் ப்ரோனா, நிஜமா நல்ல ப்ராடக்ட், அதுல ஒரு 10 பேருக்கு ஃபெயில் ஆனாலும் நமக்கு உறுத்த ஆரம்பிக்குதுங்களா, அந்த உறுத்த ஆரம்பிக்கிற பையன் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் பண்றது இல்லை. எனக்கு வந்து என்ன ஆயிடும்னா, ஒண்ணுல ப்ரோ யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட் போடுவாங்க, அதுல ஜோக் என்னன்னா, இப்போ ஒண்ணுல நான் வந்து என்ன பண்றேன், இப்போ Flip 6 யூஸ் பண்றேன் ப்ரோ. நான் Flip 6 யூஸ் பண்றேன்னு என்ன அர்த்தம்? நான் யூஸ் பண்றேன், என் அனுபவத்தை தான் சொல்றேன். நான் Flip 6 வாங்க சொல்லி நான் வீடியோ பண்ணல, ஆனா அப்படிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாரு, இப்போ ஒரு மாசமா என்னன்னு தெரியல, அண்ணன் சாம்சங் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல ஜோக் என்னன்னா, எல்லாத்து பக்கமும் சுத்தினா மட்டும் தான் ப்ரோ வித்தியாசமே தெரியும். கண்டிப்பா. இப்போ நீங்க வெறும் ஒரு ஐபோனோ இல்ல பிக்சல் மட்டும் வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து பிக்சல் தான் நீங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிக்சல்ல இந்த சினாரியோல கஷ்டப்படுற பிக்சல் அது எப்படி இந்த போன் பக்காவா எடுக்குறன்ற வித்தியாசம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. நீங்க இந்த வால்குள்ளே மாட்டிட்டீங்கன்னா அப்ப இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் இதுல எனக்கு இப்போ எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து விவோ ஓப்போ எக்ஸ்போஷர் கம்மி. சரியா, நான் வீடியோலயே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பட்ஜெட் ஃபோன்ஸ் என்னால வாங்கிட்டு திரும்ப அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. நம்ம ரியாஸ் ப்ரோலாம் ஹெல்ப் பண்றாரு, ப்ரோ மொபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்றேன். நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, உரிமையா வந்துட்டு நம்மகிட்ட இந்த ஃபோன் போடுங்க, இந்த ஹெட்செட் போடுங்கன்னு, இது X300 அல்ட்ரா அப்படி எல்லாம் போடுங்கன்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, வயசு 14 அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி தெரியாது, சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, இந்த முடியும்டா பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அதில் ரொம்ப சேலஞ்ச் இருக்குது. ரீசன் என்னன்னா, இப்போ 1,20,000 25,000 கிடைக்குதுன்னே வைங்க ப்ரோ. அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் ப்ராப்ளம் என்னன்னா, நான் வாங்கி 10 நாள் வச்சுட்டு திரும்ப போனாலே எனக்கு 8,000 10,000 லாஸ் ஆகும். நமக்கு வந்து இதில் என்ன சேலஞ்சுனா, இப்போ இந்த டான்சோ ஹெட்செட் வந்து நீங்கள் ரிவ்யூ போட்டீங்க. ஆமாம், 2500 ஒன்றுமே பண்ணல. ஒரு 4 பேர் பாட்டு கேட்டிருப்பாங்களா? இப்போ நீங்கள் வந்து இதே கம்யூனிட்டியில் 2500 ஃபார் சேல்னு போடுங்க, யாருமே வாங்க மாட்டாங்க ப்ரோ. அந்த இடத்துல அந்த இடத்துல ஆனால் ஒன்று பார்த்தேன் ப்ரோ, இது ஒன்று பார்த்தேன். அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணவும் விரும்பலை. ஆனால் அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு கலை ஆட்டம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாரு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, மாடு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதில் கூட்டத்தில் ஒரே ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவானா, கல் எடுத்து அடிப்பான். அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அடிச்சதும் கல் போய் மேலே விழும். விழுந்ததுமே இந்த பையன் மட்டும் என்ன பண்ணுவானா, வேற லெவலில் கிளாப் தட்டுவான். உடனே என்ன ஆகும்னா, சுற்றி சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, என்னடா கல் எடுத்து அடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அரசவையில் வச்சு என்ன ஆகும்னா, இவர் பர்ஃபார்ம் பண்ணார்ல, அவர் சொல்லுவார், அங்கே அவர் போவார், அமௌண்ட் கலெக்ட் பண்ண அவர் போறாரு, ஏன்னா ஷோ பண்ணி முடிச்சாச்சு போறாரு. இந்த பையனை அங்கே பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவனை அங்கே பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கல் எடுத்தவங்க மேலே அடிச்சாங்க. என்னங்க நீங்க, மொத்த ஷோலையுமே முக்கிய அம்சமே அவரு தான். என்னடான்னு பார்த்தா, அவன் ஏன் கை தட்டினான்னு பார்த்தா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மாடை நம்ம தொடும்போது நம்ம எங்க தொடுறோமோ அங்கே மட்டும் சிலு இருக்கும். ஈ வந்து உட்காந்து கூட பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்துல மட்டும் சிலு இருக்கும். அவன் கல்லை போட்டோன்னா கல் போட்ட இடத்துல மட்டும் ஒரு ஷேக் பண்ணுவார். அதுக்கு தான் கிளாப் தட்டுவான், ஏன்னா அவன் மாடு மேய்க்கிற பையன். சரியா, அப்ப அங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கான்டெக்ட் புரியும். இதுதான் ப்ரோ ரியல் டைம்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ 2,500 ரூபாய்க்கு நம்ம போடுறோன்னே வைங்க, யூஸ்டே வாங்குறதுக்கு 1-2 பேர் வந்துருவாங்க ப்ரோ. எப்படின்னா, அண்ணன் உனக்காக இது கூட பண்ண மாட்டேன், அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும், உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னுவாங்க. டேய் அப்பா ஆனாண்டா, நானே ஒன்றும் பிடுங்கல, எனக்கு அழகும் பண்ண வேணாண்டா. இந்த பிரச்சனையை நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் ப்ரோ. இந்த இடத்த தான் நான் என்ன சொல்றேன்னா, நான் இதை ஹைலைட் பண்ணுவேன் ப்ரோ. ஒரு சிலருக்கு அதை ஒத்துக்க முடியாது. அவங்க எப்படி தெரியுமா, சும்மா பண்ணாரு அப்படின்னு. எப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி காசு பார்க்க முடியும். அதை நான் பார்க்க விருப்பப்படலைங்கிறேன். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அது நம்ம எவ்வளோ வீடியோவில் சொல்லியாச்சு ப்ரோ. திரும்ப நான் அதனால தான் டவுட் கேட்டேன், இவங்க என்ன நினச்சிட்டு அதை வந்து பெய்டா. ஆனால் நான் என்ன பார்க்குறேன், நம்ம கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. கௌதம் ப்ரோ வந்து ஒரு கமெண்ட்ஸ் வர்றதில்லை, மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் எடுத்துடுறாரு. அப்படியே அந்த மனுஷன் விட்டாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துறீங்க, கனெக்டடாக இருக்கிறதுனால இவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த நான் சொல்கிறேன், நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லேயே எவ்வளோ பேர் மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் ஒரு நாள் நீங்கள் கேட்டதில்ல, அவங்களாம் எவ்வளோ ஃப்ளாக்ஷிப் ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாக்ஷிப்லாம் வந்து பெய்ட் ரிவ்யூன்னு உங்களுக்கே தெரியும், கேட்டிருக்காங்க ப்ரோ, நான் பார்த்துருக்கேன். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா, அவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் முன்னே. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேனல் ஏ அப்படின்னு இருக்குன்னா, பார்த்தா இப்போ என் பொசிஷனில் ஒருத்தர் அங்கே இருக்காரு, எடிட்டிங்க்கு மட்டும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஏரோல் பீரோல் மேட்சிங்க்கு ஒருத்தன் ஒர்க் பண்றான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ்லயும் எங்கெங்க என்னென்ன டெக்ஸ்ட் வரணுங்கிறதுக்கு ஃபுல்லா டிசைன்ஸ் போட்டு ரெடி பண்றான். இன்னொருத்தன் ஃபுல் எஃபெக்ட், இது எல்லாம் வர்றதுக்கான எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ் டிசைன் தனியா ஒருத்தன்.
இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி அதுல வந்து சீப் எடிட்டர் அவர் வெறும் யூடியூப்ல நான் வந்து ஓன் கண்டென்ட் போட்டு அதுல வர சோர்ஸை கொடுக்குறேன்னு பண்ண முடியாது. அப்போ ஒரு கண்டிப்பா பெய்ட் பண்ணி தான் முடியணும். ஏன்னா இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இவர் வந்து ஒரு நியாயவான்னு வைப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 15,000 இருந்தா எனக்கு போதும், என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு 15,000 இப்போதைக்கு அது போதும், 30,000 வந்து எனக்கு போதும், என் எடிட்டரே சின்ன பையன்தான் அவனுக்கு ஒரு 8,000 ரூபா போதும். இப்படிலாம் யோசிச்சா சரி, யோசிச்சு வாழ முடிஞ்ச ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல. சரி நீ தான் எப்படி ஆகிட்டனா எடிட்டரே நாளை பின்ன கேள்வி கேட்கணும்னு எப்படி தருவாங்க, நீ அப்படி இருந்துட்டா என்ன சாகடிக்கிற, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன சாகடிக்கிற கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. இது கொஞ்சம் செக் அண்ட் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறதுல அவங்களுக்குலாம் செம சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா இங்கே எடிட்டராக வந்த பையன் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும். அப்போ அவனை நம்பி ஒரு பொண்ணு வருது. இப்போ சரி ப்ரோ நீ சொன்னது கரெக்டு, உன் ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு ஒரு 15,000னா இப்போ என் ஒய்ஃப் குழந்தைங்க 10,000 தேவைப்படுமே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சேலஞ்ச் இருக்குது, அதனால பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல எங்கே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா கிளாரிட்டி மிஸ் ஆக ஆரம்பிச்சது. இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற மாதிரியோ கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க கரெக்டாகவே சொல்லிடுறாங்கன்னே வைங்க ப்ரோ. ப்ராப்ளம் என்னன்னா பிராண்டும் ஏஜென்சியும் என்ன பண்ணிடும், ஒரு ஸ்பெக்ஷீட்டை கொடுத்து இதை படின்னு சொல்லிடும். இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவன் சொன்னதான் பண்ணி ஆகணும் இல்லையா. இப்போ நான் பண்ணாலும் இல்லை, நான் பெய்டு கொலாபரேஷனா இல்லை இல்லையான்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கே அப்பட்டமா தெரியும் அவன் கம்பேரிசனுக்கு போடுற ஒரு ஃபோனில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்காது, அது ஒரு மாதிரி பிளராக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் அப்படி இருக்காது. இந்த ஃபோன் எந்த அளவுக்கு, அதாவது எந்த ஃபோன் அவங்க வந்து வீடியோ டைட்டில் போடுறாங்களோ அந்த ஃபோன் எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும், அதில் மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி எனக்கு காமிச்சிட்டு. புரியுது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் அந்த ஃபோனில் ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவ் மக்களுக்கு பெரிய விதத்தில் இம்பாக்டே இல்லாத மாதிரியான ஒரு நெகட்டிவாக இருக்கும். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா சார்ஜ் தாங்க, சார்ஜ் வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம இப்படி சொல்லணும், நம்ம இப்போ யூஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோன் ஏ வந்து அதான் நம்ம ஃபேவர் பண்ணுறோன்னு 1.5 நாள் பேட்டரி லைஃப் வருது. ஃபோன் பி 1.25 நாள் தாங்க வருது, வேஸ்ட். அது நம்மளுக்கே தெரியும், என்னடா அது இதேடா நெகட்டிவ்னு சொல். ஆனால் இவங்க வீடியோவில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா யாரோட வீடியோலையுமே வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் ஏர்டெல் எப்படி இருக்குது, வோடஃபோனில் எப்படி இருக்குது, ஜியோவில் எப்படி இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஃபோனோட இது செம்மையாக இருக்கும், நெட்வொர்க்லாம் தாறுமாறு, டவர் போட்டு காமிப்பாங்க மேலே எடிட்டிங்கில். ஆனால் அது என்ன யூஸ் பண்ணாங்க, அப்போ ஜியோ செட் ஆயிருமா அதுக்கு? டைமென்சிட்டி ப்ராசஸ்னாலே இவன் ஒருத்தன் படுத்தி எடுக்கிறான். இவன் நம்மால் எங்க இந்த ஆரு இவனை வந்து ஜியோல படாத பாடுபடுத்தி விட்டான். ஈஸிம் வேற. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம இதில் கூட நான் தான் ப்ரோ சொல்லுவேன், நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன் ஏர்டெல்லோட நல்லா இருக்கு. நானே என்னோட பிரைமரி ஃபோனில் திரும்பியும் ஜியோ போட்டு யூஸ் பண்ணுவேன்னா அப்போ நான் அந்த ஃபோன்லேயே இருந்தேன்னு வைங்க, மற்ற ஃபோன் நான் எப்போ பார்க்குறது? அப்போ ஏன் இதையே நிறைய பேரால் பண்ண முடியுமானா சேலஞ்ச் ப்ரோ. எப்படின்னா நான் எல்லா ஆப்பையும் மைக்ரேட் பண்ணுறேன், ஒரு தடவையும் நான் புதுசாக எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி பேங்கிங் ஆப்லாம் கான்ஃபிகர் பண்ணுறேன் ப்ரோ. நிறைய பேர் அதான் கேட்பாங்க, நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ணுறீங்க, வீட்லேயே கேட்பாங்க எப்படி நீங்கள் இதை டீல் பண்ணுறீங்க. நான்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மாற்றவே என்னால் முடியல, ரீசெட் பண்ண. ஆமாம், இப்போ இதில் இருக்கு. இப்போ எனக்கே ப்ரோ நான் அதுலேருந்து இதில் மாற்றினது ஐஃபோன்றதுனால ப்ராசஸ் சீம்லெஸ். சப்போஸ் நான் ஆண்ட்ராய்ட் பக்கம் போகிறேன்னா எந்த ஆப் வந்தது எந்த ஆப் வரலன்னு தெரியாது. ரெண்டாவது ஆப்பில் டேட்டா உள்ளே வந்து தான் தெரியாது, ஏன்னா பாஸ்வேர்டு பூரா அதில் இருக்குது. நான் அந்த ஃபோனை சேல் பண்ணி ஆகணும், அதில் இருக்க பாஸ்வேர்ட்லாம் இதில் வராது. பாஸ்வேர்ட்ஸ் ஆப்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகாது. பேங்க்கில் என்ன லாகின் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் டைரிலையும் நோட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 50-60 இது கிட்ட இருக்குது டீட்டெயில். நம்மளுக்கு போகிற வெப்சைட்லாம் லாகின் பண்ணி போகிறோம். உண்மைதான், அந்த பாஸ்கிங்கிறது நம்ம இது பண்ண முடியாது. இல்லை இப்போ அதுதான் ப்ரோ. இப்போ அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சைடில் இது நான் வந்து அப்போ இது வந்து எனக்கு ஒன்று சேலஞ்சு. அந்த சேலஞ்சை தெரிஞ்சுக்கிட்ட உடனே தான் நான் நேராக கம்யூனிட்டி கிட்ட விழுந்துட்டேன். ஐயா நீங்க தான் உதவணும், நீங்க எல்லாருமே இதே போன் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 20,000 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரா தான் அந்த போனை யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் ஏர்டெல் இல்லாம பிஎஸ்என்எல் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதுதான் கம்யூனிட்டி இன்டராக்ஷன். எப்படி இவங்களோட ரிவ்யூ டைப் எப்படி இருக்கு நான் ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா பேசும்போது நான் சொல்றேன், இப்போ நான் வந்து iOS 27 வருது, நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல ஒருத்தர் வீடியோ போடுறாரு, iOS 27 நான் iPhone 11 செம்ம பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அவர் iPhone 11 வாங்கும்போது எடுத்திருப்பாரு, திரும்ப அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு எடுக்கிறாரு. ஆனா நம்ம கம்யூனிட்டியில ஒருத்தர் சொல்றாரு, ஐயா தண்ணி மாதிரி போகுது 2 மணி நேரத்துல. அப்ப இதோட அந்த ட்ரஸ்டபிலிட்டி இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு இருக்குன்னா அது எனக்கு அந்த வீடியோல வரல. நான் எவ்வளவு வீடியோ பார்த்தேன் என்னால. நான் தான் திரும்பியும் சொல்றேனே ப்ரோ, நான் ரெட்ரோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஆளு ப்ரோ. அதனால எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வீடியோ போட்டிருப்பேன் ப்ரோ. செகண்ட்ஸ் மார்க்கெட்ல பாருங்க, நான் வந்து மார்க்கெட்ல 14 Pro இருக்கும், நான் 10s யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட்ஸ்ல கிடைக்குது, ஓரளவுக்கு நல்ல ரேட்ல ஐபோன் கிடைக்குது, சூப்பரான பில்டு குவாலிட்டி வர 10s, காம்ப்ரமைஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை, ஆனால் நல்ல ஃபோனு யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ அப்பெல்லாம் போட்டிருப்பேன். அப்போ நான் அதை பண்ணணும்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபுல்லாக என்னோட பிரைமரி ஃபோனாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த இதை பார்க்க முடியும். நான் இதை என்ன சொல்கிறேன்னா,
இதுல ஓனா ஸ்கிரிப்ட் பண்ணி ஜாலியா பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஃப்ரீடம் இருக்கு ப்ரோ. சில சமயங்கள்ல அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வச்சே கிளியரா கண்டுபிடிக்கலாமே இது பெய்டா இல்லையான்றது. அதுக்கு மேற்கொண்டு எதுக்கு இந்த கேள்வின்னு தான் கேக்குறேன். கேள்வி வந்து கொஞ்சம் எனக்கு ஒண்ணுல ப்ரோ இருக்குல்ல, இந்த ஃபேனை வந்து மாட்டும் போது இதுக்கு வந்து என்னன்னா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அது தெரியணும். இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வைங்க ப்ரோ, ரிவ்யூக்கு மெயிலில் நமக்கு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்ட் பிராண்ட் என்னைக்காவது அப்ரோச் பண்ணிச்சுன்னா அந்த ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். நிறைய தடவை ஏஜென்சிஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து இப்போ 100 மெயில் வருதுன்னா அதில் 90லேருந்து 92 மெயில் ஏஜென்சிஸ் தான் வரும். அவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. சில சமயங்களில் சில ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அது ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்படி ஃப்ரீடம் இருக்கும்போது நான் வந்து ஆட்டம்பர்கோட அன்பாக்சிங் போட்டிருப்பேன். ஏன்னா மற்ற சேனல்ஸ் மேபி பெய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து நம்மகிட்ட கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ப்ராடக்ட் அனுப்புங்க, நான் என்னோட தாட்ஸை சொல்லுவேன், உங்களுக்கு ஓகேனா ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு என்னன்னா நேராக அவங்க ஆட்டம்பர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எங்க இந்த சேனலில் வீடியோ போட்டாங்க அவ்வளோதான், இந்த சேனலில் வீடியோ போட்டாங்க, இவ்வளோ வியூஸ் வந்துச்சு அவ்வளோதான். அவன் வந்து அவன் பில் போட்டு போனா நமக்கு கேட்க வராது எதுவுமே. முடிஞ்சா அவன் உடனே நமக்கு திரும்ப அப்ரோச் பண்ணுறான், ஒரு வாரத்தில் ஆட்டம்பர்க் போட்டிருந்தீங்க நல்லா இருந்தது, வீடியோ பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது, கிராம்டன் அனுப்புகிறேன், ஆட்டம்பர்கோட கிராம்டனை கம்பேர் பண்ணி ஆட்டம்பர்க் தான் நல்லா இருக்குன்னு சொல்லு. இல்லை என்னை பார்த்தா எப்படா தெரியுது, டே நான் முதல்ல வந்துட்டு என்னடா சொன்னேன் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் எனக்கு தெளிவாக தெரியும் அது வேஸ்ட்டுன்னு, சரியா, அதை என்னை போட சொன்னாங்க, என்னால் முடியாதுன்னு. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 லேயர் கால் வந்துச்சு, கன்வின்ஸ் பண்ணேன். அப்புறம் நமக்கு வந்து என்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து 5000 தரேன் 10,000 தரேன்னு ஆரம்பிச்சு, நீங்கள் வந்து அது மாட்டேன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் ஸ்டப்பனை வந்து நீங்கள் உடையிற வரைக்கும் அவங்க பேசி பார்ப்பாங்க. 25 தரேன், 5ல் ஆரம்பிச்சு 25 30லாம் போகும். இது மார்க்கெட்டில் எதார்த்தம். பார்க்குற ஒரு சில கிரியேட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இப்படி தான் போகும். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, நான் அந்த சில சமயங்கள் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, அவங்கக்கிட்ட நோ சொல்கிறேன், அவங்களால ஏற்றுக்கவே முடியல இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் நான் சொன்னேன், நான் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் போடுறேன், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, எனக்கு தெரியும் என் ஆடியன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஒன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் தே வில் ஈஸிலி அக்செப்ட், கோ ஹெட் அண்ட் போஸ்ட் கம்யூனிட்டி போட்டேன். 98% வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே அந்த இதெல்லாம் வேணாண்ணே, நம்மளாவே இருக்கலாம்னு. அதை அனுப்புனேன்னா இப்போ இதுலேயும் ஒரு கான்டெக்ட் சொல்லிடுறேன். நான் வந்து இவ்வளோ நல்லவன் அப்படின்னு அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு, நான் இப்படி தான்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு. அதை நீ என்ன பண்ணாலும் என் ஸ்டாண்டை மாற்றிக்க முடியாதான்றத தவிர, அந்த ஸ்டாண்டில் மணி இன்வால்வ்மெண்ட்ன்றதெல்லாம் செகண்டு, அவரோட ஸ்டாண்ட் தான் ஃபஸ்ட்டு வருது. அவர் எடுக்கிற ப்ரிஃபரன்ஸு, நான் எடுக்கிற இதுதான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் தான் செகண்ட் வருதுன்றத சொல்கிறாரு தவிர, ப்ரோ நான் ரொம்ப நல்லவன் ப்ரோ, அதனால் யாரை கேட்டாலும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப், அது பற்றி பேசலைங்க. அவர் இப்படி தான் என் ஸ்டாண்ட் இருக்குது ப்ரோ, அதனால தான் எனக்கு நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் நிறைய எடுக்கிறது இல்லை, போக முடியாது சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் வந்து வந்தாங்கன்னா நீங்க தான் வந்து திரும்ப அது என்ன ஆகுதுன்னா, புது ஆளுங்க வருவாங்க ப்ரோ, அவங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், என்னால மாத்திக்க முடியாது. அதுல இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே ஒரு கோளாறு, என்னை விட 2-3 கோளாறு என் கூட இருக்கு. இப்போ பரத்வாஜ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெரிய கோளாறு. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவோம். சில இடங்கள்ல வந்து என்ன ஆகும்னா, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜென்யூனாவே இருக்கும், ஆனா பரத் சொல்லுவான், வேணாண்டா அது வேஸ்ட் அப்படின்ட்டுருவோம், ஒரே வார்த்தை. சில இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது தெரியுமா ப்ரோ, சென்னையில் ஒரு எக்ஸ்போ நடக்குது ப்ரோ, அந்த எக்ஸ்போ நான் கவர் பண்ணால் போதும் எனக்கு வந்து 20K தரேன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் போய் அந்த எக்ஸ்போ சும்மா வீடியோ எடுத்துட்டு வந்து நம்ம சேனலில் போடணும். அதுவும் எப்படி தெரியுமா, இந்த எக்ஸ்போ பாருங்க இவ்வளோ சூப்பராக, அதெல்லாம் இல்லை, நீங்கள் சும்மா உங்கள் ஸ்டைலுக்கு வாங்க சும்மா எடுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணோம், போ டாட்டா பை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அது ஒரு ஸ்டாண்டு ப்ரோ, இது நம்ம ஒன்று நினச்சிட்டோம், அதை நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், சில சமயங்களில் சில பிராண்ட்ஸ்க்கு நாங்கள் போய் பாட்காஸ்ட் எதாவது பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்க வந்து ஷாக் ஆவாங்க ப்ரோ. அது வந்து நம்ம டீம் நம்ம ஒரு 3 பேர் போறோம்னு வைங்களேன், அவங்க நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எப்படி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரோடையும் நம்ம மெர்ஜ் ஆயிடுறோம், அந்த மாதிரி தான் எங்க போனாலும் மெர்ஜ் ஆயிடுவோமா, அது ஒண்ணு. அவங்களோட போய் அப்படியே ஐக்கியம் ஆயிடுவோம். அடுத்து என்ன பார்த்தா, அவங்க வந்து நார்மலா இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்கள ஒரு செலிபிரிட்டி மாதிரி பாக்குறாங்க, சரியா. நம்மளுக்கு செம ஜோக்கா இருக்கும், உட்கார பாயும் இல்லையா, சரி தரைய போதுங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து அது ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. அதை தான் நான் தப்புங்கிறேன். ஏன்டா தரையில உட்காந்தா தப்பாடா அப்படி இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தரையில உட்காரு, தரையில டேய் டேய் டேய், இது என்ன இது, மேலே இப்போ ஒருத்தர் வந்தாரு, எப்பா ப்ரோ மேலே உட்காருங்க, இல்ல எனக்கு இதான் கம்ஃபர்ட். ஆமா ப்ரோ, நிஜமா ராவன் எப்பயுமே அப்படிதான். இல்லண்ணா, இது எதுக்கு சொல்றேன்னா, இது அதுக்கான தரையில உட்கார்றத பத்தி பேசலங்க. இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கு எல்லா இடத்துலயும். அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சர்க்கிள் வந்து என்ன ஆகும்னா, எப்பயுமே அந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம இருக்க மாட்டோம். அவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும்.
ஏன்னா நம்ம அப்படிதான் இருந்து பழகிட்டோம். ஆமா ஸ்டார்டிங்ல இதை தான் இந்த இடத்துலயும் சொல்றேன். இப்போ ஒரு பெய்டு அப்படின்னு வருதுன்னா அதுலயும் நம்மளால ஈஸியா ஓகே சொல்ல முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். நம்ம போட்ட ஒரு பெய்டு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹெச்பிக்கு பண்ணியிருப்போம். சரியா? அந்த ப்ராடக்டோட ஸ்பெக்கு சொல்லணும்னு சொன்னாங்க, இதை வாங்குங்கன்னு சொல்லல. சரியா? அதனால நம்ம பண்ணியிருப்போம். ஆனா அந்த வீடியோ அதுவே என்னாச்சு ஞாபகம் இருக்கா? நான் பண்ணி கொடுத்தது 8 நிமிஷத்துக்கு மேல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் ப்ரோ. அதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம அந்த மினிமம் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கு, அதையே எடுக்காம வீடியோ பண்றாள் தான் நம்ம. அதுக்கான நாங்க என்ன பண்ணோம்னா 8 பாயிண்ட் மட்டும் எடுத்து அந்த 8 பாயிண்ட் நான் லைவா அப்படி டப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நமக்கு புரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவ்வளவுதான். இந்த 8 பாயிண்ட்ங்கிறது நம்ம எடுக்க மாட்டோம். அதை எடுத்ததே எங்களுக்கு வந்து என்னடா இது நேச்சுரலா இல்ல, வியாபாரம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நேச்சுரலாக எடுக்கணும்னா அதை வாங்கி ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். நீங்க எப்படி ஒரு நாள் கொடுத்து நேச்சுரலா எடுனா எப்படி வரும்? அதுலயும் இங்க ட்விஸ்டர் தான், அது ரிவ்யூவே கிடையாது. நான் என்ன சொல்லிருப்பேன்னா இனிஷியல் இது தானே, அதுவும் கிடையாது. இதான் ஹெச்பி லேப்டாப்புங்க, இதுல ஏஐ வந்து 48 டாப்ஸ் இருக்காங்க சொல்றேன். நீங்க அதை இனிஷியலா அதுல அதுவும் இருக்காது ப்ரோ. இது ஹெச்பி லேப்டாப் பேர் போட்டுருக்கோம், அவ்வளவுதான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா நாங்க எடுத்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வைங்களா, எல்லா ஃபீச்சரையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொடுத்தோம். அவங்க அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கிருக்குது, பரத் என்னடா இதுங்கிறான். SRK என்னன்னா இதுக்கு தான் அவ்வளோ ஒட்டா அப்படின்னா. என்னடான்னா நாங்கள் மொத்தமாக எடுத்தது 8.5 மினிட்ஸில் நம்ம சரித்திரத்திலே நம்ம சேனலில் 8.5 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னதே கிடையாது. சரியா? அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் கக்கியிருப்போம். அதுவே நிறைய பேர் மண்டையில் ஏறாது ப்ரோ. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ சொல்ற, இது எனக்கு புரியவே புரியாது. ஏன்னா நார்மல் லேப்டாப் மாதிரி இல்லாம அது ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி நாங்க பண்ணிருப்போம். அதுல கூட ஏதோ CPU GPU வந்து ஒரே டைம்ல இதுவாகி நம்மளுக்கு புஷ் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? என்னடா அது? ஆனா ட்விஸ்ட் என்ன, அந்த வீடியோ 4 நிமிஷமா 4.5 நிமிஷமா மாறி இருக்கும். ரொம்ப எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயா ஆல்ரெடி நாங்க ஸ்பெக் தான் சொன்னோம், நீங்க அதையும் கட் பண்ணிட்டீங்களா, தலையும் புரியல வாழும் புரியல. ஆனா கேட்டா என்ன தெரியுமா சொன்னாங்க, this is what we want. இது எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியும்? இது அத பண்ணல. இது என்னன்னா அந்த விவேக் பண்ணுவார் தெரியுமா, நாங்க இந்த பீஸ் அது இல்ல ப்ரோ, தெரியும் சொல்லுனே this piece you want அப்படினு. அது இல்ல ப்ரோ, இத சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. விவேக் மனோபாலா கிட்ட போய் ஆக்ட் பண்ணுவாப்ல, என்ன சார் கால்ல நீங்க எப்படி போய் தரீங்க சார் அப்படினு. அதுல இந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தனா, அதுல எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டனே சார், this is what I want. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ப்ரோ. என்னென்னமோ அப்படிலாம் பண்ணா அதெல்லாம் ஏன் பண்ற, அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி தான் இருந்தது கடைசியில. ஸோ அதான் என்ன ஆயிடுதுன்னா ஃப்ரீடம் கட் டவுன் ஆகும் ப்ரோ. ஒன்று. ரெண்டாவது, எடிட்டிங்க்கு நம்ம என்ன உட்காந்துட்டு 10 பேர் வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது. இந்த எடிட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு பையனே வாழ்க்கை வெறுத்துருவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 நிமிஷம் வீடியோ 4 நிமிஷமாக்குறதுக்கு சொல்லுவானுங்க பாருங்க, கரெக்ஷனு வாழ்க்கை வெறுத்துரும் ப்ரோ. நீங்கள் அந்த 2 minutes 50 seconds ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருந்ததுங்க. அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் ஏன் வந்து சரி விடுங்க அந்த டெக்ஸ்ட் மாற்றுங்களா அப்படின்னுவாங்க. நம்ம ஆள் கஷ்டம் எடுப்போம், டெக்ஸ்ட் மாற்றி ரெண்டரை போட்டு அனுப்புவோம். இப்போ என்ன ஒன்றா அந்த 2 minutes 50 secondsலேருந்து 3 minutes 10 seconds வரைக்கும் இருக்கலாம். ஆமாம், அதை பேசாமல் கட் பண்ணிவிடுங்க. ஆனால் திரும்ப எங்கள் ஆள் உட்காந்து அப்போ என்ன ஆகுது, திரும்ப கட் பண்ணிட்டு திரும்ப ரெண்டரை போடுவான், மறுபடியும் வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி, இதெல்லாம் நடந்துச்சு ப்ரோ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி டைம்லைனை காமிச்சிட்டான். வெறுத்து போய்வேன், 2 நாளாக இது ஓடுதுன்னு சொல்லிட்டு டைம்லைனே காமிச்சிட்டான். உங்களுக்கு என்ன வேணும் வேணாம், நீங்கள் இப்போ லைவாக பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ வேணாமோ சொல்லுங்கள், கட் பண்ணலன்னா 8 நிமிஷம் இருந்தது 4 நிமிஷமாக மாறிச்சு. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு அவன் எனக்கு கால் பண்ணி இதை தான் நம்ம ஷூட் பண்ணோமா. அதாவது ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனே சில சமயங்களில் முன்னே ஒரு சில வீடியோவில் கலாச்சிருப்பான், இவரோட சேர்ந்து காசே பார்க்க முடியலங்க அப்படின்னு கலாச்சிருப்பான். சரியா? அது ஏன்னா இந்த சுச்சுவேஷனை நான் அவன்கிட்ட சொல்கிறேன், காசு வருது தான் ப்ரோ, இல்லைன்னு கிடையாது, இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது வருது தான். பட் இதில் வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஜீரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஜீரோ. இது எல்லாமே ஜீரோ ஆனதுக்கப்புறம் பர்பஸே புரியல, ஆடியன்ஸ் கனெக்ட் ஜீரோ, ஆடியன்ஸ்க்கும் புரியல, அவங்களே சிரிக்கிறாங்க, எங்கள் அண்ணனை 4 நிமிஷத்தில் வீடியோ பண்ண வச்சிங்களா. அந்த கீழே கமெண்ட் வந்து ஜென்யூன் கமெண்ட்டே அதுதான். அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பிராண்டு கிட்ட கொலாபரேட் பண்ணதுக்கு அதுக்கும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா ஏஜென்சிஸும் பண்ணுறது என்னன்னா பூஸ்ட். எல்லா ஏஜென்சிஸும் பண்ணுறாங்க, வீடியோ பூஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். பார்த்தா பச்சையா தெரியும், நான் சொல்லணும்ல, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. 8 லட்சம் வியூ போகுதுன்னு பார்த்தா லைக் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் 300-400 லைக் இருக்கும், கமெண்ட் வந்து நம்ம பசங்க போட்ட ஒரு 20-30 கமெண்ட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வீடியோ பார்த்தா 8 லட்சம். இதெல்லாம் வந்து இதுதாங்க பிஸ்னஸ் எத்திக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு லிமிட் மேலே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம விலகுறோம், அவ்வளோதான். அதனால இப்போது ஓப்பனாக நான் ஒன்று சொல்கிறேன், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன், நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து இந்த எத்திக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி அப்ளை ஆகுது.
இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து அப்படி ஒரு வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இங்க எத்திக்ஸ்னா என்ன தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதனாலதான் என்னாச்சுன்னு பார்த்தா ரீசெண்டா SRKக்கு அவன் கசின் ஒருத்தருக்கு கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை வந்து இவனோட அண்ணன், சொந்த அண்ணன், அது வந்து சித்தப்பா பையன் அந்த மாதிரி, இவன் சொந்த அண்ணனோட ஒய்ஃபு அண்ணி வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணா அப்படிங்கிறாங்களாம் மண்டபத்துக்கு போனதும். SRK என்னடா என்ன இந்த பொண்ணாங்க நீ எவனுக்கு தெரியுமா அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ரா. எதுல? இன்ஸ்டாகிராம்ல. சரியா? என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்துதான்னு தெரியல, அத்தனை வீடியோ இருக்கா. அது என்ன ஆச்சுன்னா SRK என்னடானா எனக்கு கால் பண்ணி, ஆண்டவரே என்னடா ப்ரோ என்னால் இங்கே இருக்க முடியல ப்ரோ. ஏன்டா ப்ரோ கல்யாணத்துக்குலாம் நான் எவ்வளோ கல்யாணம் போயிருக்கேன் ப்ரோ, அவங்களோட அந்த பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படிங்கிறான். என்னதுடா அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவுக்கு நிற்கணும் அப்படின்னா கூட அவங்களோட மேனரிசம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படிங்கிறான். இதில் வேற அப்புறம் சொல்கிறான் அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர். என்ன இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா சொல்கிறான் குட்டி இன்ஃப்ளூயன்சர். ஏன்டா குட்டி இன்ஃப்ளூயன்சருங்கிற அப்படின்னா, இல்லை அந்த பொண்ணோட தங்கச்சி பெரிய இன்ஃப்ளூயன்சரா ப்ரோ. ஏன்டா இவங்க 50,000 ஃபாலோவர் வச்சிருக்காங்க இன்ஸ்டால, அவங்க தங்கச்சி 3 லட்சம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 50,000 வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா அந்த கல்யாணத்தில், இது தப்பு சொல்ல ப்ரோ, இது வந்து இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அந்த ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு பெரிய டீம் வச்சிருக்கும் போது அவங்க பெய்டு பண்றாங்க இல்லையா, அதுக்கு 2-3 ரீசன் இருக்கணும் போது, ஒரு ரீசன் வந்து டீமை மெயின்டைன் பண்ணணும், அவங்களையும் ஃபீட் பண்ணணும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, அவன் ஒரு ரீசன் சொல்லுவான். இப்போ இந்த பொண்ணுக்கு அந்த ரீசன் வரும் பாருங்க. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் குட்டிக்காரன் அடிச்சு ஞான்னு சொல்லி சுற்றி நான் ஒரு 2 மில்லியன் பேரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு க்ரௌடு வச்சிருக்கேன். இந்த 2 மில்லியன் பேரை நீ தேடி போய் ரீச் பண்ணணும் ஒரு பிராண்டு அப்படின்னா, இந்த 2 மில்லியன் பேரை தான் நீ ரீச் பண்றியான்னு தெரியாது. நீ யாரையும் ரீச் பண்ணுவேன். இந்த 2 மில்லியன் பேரை நீ ரீச் பண்ணணும் அப்படின்னா எதர் ஏன் வழியா வரணும், இல்லாட்டி எங்க லோக்கல் மேகசின்ல போடணும், அதையும் லோக்கல் மேகசின் யாராவது வாங்கி படிக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, அப்போ இந்த ரீஜன்ல இருக்கிற இந்த 2 மில்லியன் பேர் இல்லாட்டி இந்த மாதிரியான செட் ஆஃப் 2 மில்லியன் பேரை நீ ரீச் பண்ணணும்னா என் வழியா தான் பண்ணி ஆகணும். இந்த 2 மில்லியன் பேரை நீயே கிரியேட் பண்ணி ரீச் பண்ணிக்கிற அப்படின்னா இவங்க அதுல இருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ இதுக்கு நீ எனக்கு என்ன சன்மானம் தர? அதுதான் இது ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு வகையில் பார்த்தா ஜென்யூன் தான், தப்பு இல்லை. அவன் என்ன சொல்றான், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பனா, நீ வந்து நோம் கொண்டு போவேன்றான். எப்படின்னா நீ வருவ, உன் வீடியோ நான் போடுவேன், உனக்கு வந்து சேல்ஸ் நடக்கும், அப்போ எனக்கு என்னடா நடக்கும்? இதுதான் கேள்வி. அப்போ இது நியாயமான கேள்வி தான். அதுக்குள்ளேயும் காம்ப்ளிகேஷன் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். இன்னைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, நம்ம பசங்க, நம்ம கோர் டீம்ல இருக்கிற பசங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தா பரவாயில்ல, இது ஒரு நல்லா இருக்கியா, அதான் கஷ்டமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. ஏன்னா எங்கேயுமே யாரும் சட்டை பிடிக்கல. ஆமா, இப்போ அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போதே அவன் வெறுத்துட்டான். அதனால வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா, இது ரொம்ப கூலா இருக்கு, இது போதும், பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கு, நம்ம இதுல எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நம்ம ஓப்பனா இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருப்போம்னா, கீழே டேக் ப்ராடக்ட் பண்றோங்க, நீங்க ஃபிளிப்கார்ட்ல மளிகை சாமாங்கன்னா கூட நம்மள கிளிக் பண்ணி முடிஞ்சா வாங்கிக்கோங்க. நம்மள கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஒண்ணுல ப்ரோ கீழே ஷஃபிள் சார்ஜர் எதுலயுமே வந்து இந்த லிங்கை தான் நீங்க யூஸ் பண்ணல, இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம். வாங்கினா என்ன வேணா நம்ம அக்கவுண்ட்ல வரும். வேற ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் போட்டுருப்போம், அவங்க வேற ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணிருப்பாங்க, இதுல போய் போட்டா முடிஞ்சது அவ்வளவு. நிஜமா ப்ரோ. இப்போ அதனால இவங்க வாங்குற பில் அமௌண்ட்ல எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் ஆகப் அதேதான் போக போகுது. சில சமயங்கள் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே என்ன கேட்பாங்க தெரியுமா, அமேசான் அஃபிலியேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட், அதான் பண்ணேன். சரியா? ஏன்னா யூடியூப் ரெவன்யூலாம் நமக்கு தர லோக்கல்ல இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கட்டும். அமேசான்ல இறங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது எப்போனா 2022 அந்த டைம்ல. அப்போ என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு அப்போ ஒரு கில்ட் ஃபீல் ஆகும் ப்ரோ. நான் அதுக்கப்புறம் அந்த லிங்க் அனுப்புறதே நிறுத்தினேன். நான் லிங்க் வந்து அவன் கேட்கறான், ஒரு ப்ராடக்ட் கேட்கறான்னு நான் அனுப்புனேன். அப்போ நான் ஒரு தடவை மறந்துடக்கூடாதுன்றக்கா என்ன சொல்லுவேன்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிட்டுறான்னு. ஏன்டா இந்த லிங்கை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு 2000 குறையுமாடான்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இல்லை என் ஃப்ரெண்டும் ஆக்சுவலா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினான், ஃபோனும் ஏதோ ஒன்று வாங்கினான் அவங்க சிஸ்டருக்கு. நான் வந்து உங்களோட லிங்க்கை கொடுத்து வாங்க சொன்னேன். 2-3 தடவை சொன்னேன். 3 வாட்டி ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குமான்னு. டேய் நம்மளுக்கு தெரிஞ்ச வரேன், என்னடா டிஸ்கவுண்ட் வேணுமா உனக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு பொருள் நல்லா இருந்தால் போதும், அப்போ நான் சொல்கிற பொருளை வாங்க. ஏன்னா அவன் வந்து ஏகப்பட்ட ஃபோன் தேடிட்டான், அவனுக்கு கரெக்டாக அந்த பட்ஜெட்டில் நிற்கணும். நம்ம கௌதம் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ பட்ஜெட் தான் சொல்கிறான் அப்படின்னா, யோ இப்போ இருக்கிற நிலைமையில நீ கேட்குற பட்ஜெட்டில் வராது, வேணா போன வருஷத்துல இந்த மாடல் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா ரிலேபிளா இருக்கும், உனக்கு நீ யூஸ் பண்றது நல்லா அடிச்சு யூஸ் பண்ணலாம் தாங்கன்னாரு. சரி அவர்கிட்ட தான் கேட்டேன், அஃபிலியேட் நம்ம கார்த்தி ப்ரோ கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாரு, ஃபார்வர்ட் பண்ணேன். ஏன்டா இது பண்ணேன், டேய் உனக்கு பொருள் நல்லா இருக்கணும்ல. ஆமா, அப்ப அதை வாங்கினா அவன் பிரச்சனை, ஏன் ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம அப்படிதானே பேசிப்போம். அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல அவன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கமெண்டேஷன் தான் வந்து 13 Pro வாங்கினது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து மோட்டரோலா ஃபோன் ஒன்று வாங்கினான். அவங்க வந்து 2 வருஷமா யூஸ் பண்றாங்க, சூப்பரா இருக்கு ஃபோனு. அவன் சொல்றான், நான் ஆண்ட்ராய்ட் போனா மோட்டரோலா போவேன்றான். டேய் உனக்கு தமிழ்நாட்டு நிலவரம், அவன் எங்க இல்ல, இது பூனேல தான் இருக்கான். தமிழ்நாட்டு நிலவரம் புரியலடா, நீ வந்தினா அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு அம்மா கேஷுவல் யூசர். இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி அடிப்பான், ட்ரிப்பு நிறைய
ட்ரிப்பு போயிட்டே இருப்பான் பையன், அடிக்கடி ட்ரிப் போவான், பார்ட்டிஸ் நிறைய போவான். அந்த மாதிரிலாம் போகும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏகப்பட்டது எடுப்பான். அதுக்கெல்லாம் தாங்காதரா, நீ பண்ற வேலைக்கெல்லாம் தாங்காதரா. சரி சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அதில் தான் நம்ம கொடுத்த லிங்க் தான். அதனால தான் ப்ரோ இங்கே என்ன இதுன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பும்போது இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு அனுப்ப தோணல ப்ரோ. அது ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக என்ன, அவங்க அங்கே வாங்கினாலும் 40,000, என் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கினாலும் 40,000. ஆனால் அதில் சப்போஸ் 1% கமிஷன் அப்படின்னு வச்சிங்கன்னா எனக்கு 400 ரூபா வரலாம். 400 ரூபா வரலாம். அதுதாங்க பாசிபிலிட்டி. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா ஒன்றும் கிடையாது. அவங்க எனக்கு வந்து இப்போ இப்படி சொல்லலாமா, என்ன ஃபோன் வாங்கணும்னு சொல்லி உட்காந்து 10 நிமிஷம் பேசிவிட்டு கன்சல்டேஷன் ஃபீ என்ன தந்துட்டு அப்போ போகிறாங்க சரியா, அதுக்கு அட்லீஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கலாம்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆனால் கடைசியில் என்ன ஆகுனா, நான் அதையும் சொல்ல முடியாதே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட. ஓகேயா, அவன் வந்து ஃப்ரெண்டுங்கிற உரிமையில அவன் என்னனாலும் எதிர்பார்ப்பான். நான் பதிலுக்கு ஆனால் இந்த இதை எதிர்பார்க்க முடியாமல் போச்சு, அப்படி விட்டேன். இப்போ இதுதான் எங்கள் கல்யாணத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக தேர்ட் பார்ட்டி. எப்படின்னா இந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து மெகந்தி வைக்க ஒருத்தன் வராங்க. மெகந்தி நீங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். இப்போ இந்த மெகந்தி வைக்கிற பொண்ணு என்ன சொல்லுதான், இன்ஸ்டாகிராமில் நான் மெகந்தி வச்சு விட்றேன், இந்த டிசைன் சொல்லி நான் தான் வச்சேன்னு மட்டும் சொல்லுங்களேன், மெகந்தி உங்களுக்கு ஃப்ரீ, 2 கையிலையும் ஃபுல்லாக வச்சு விட்டு ஃப்ரீ. அவங்க ஒன்று ஒரு ரீல் போட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மெகந்தி வைக்கிற சப்போஸ் 1,500 ரூபாய் அது ஒன்று நீங்கள் பேசிக்காக சொல்கிற, சும்மா எவ்வளோனாலும் நமக்கு தெரியாது ப்ரோ சரியா. அது வந்து இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தா இத்தனை நாளாக 50,000 பேர் சேர்த்து வச்சதோட பெனிஃபிட். அடுத்து என்னன்னு பார்த்தா, இப்போதான் எல்லா இடத்துல டிஜேன்னு ஒன்று லைட்டை போட்டுன்னு பாட்டு போட்டுட்டு இருக்காங்களே, நீங்களா அக்கா நீங்களா ஒன்று சரி டிஜே ஃப்ரீ, எனக்கு நான் தான் டிஜே பண்ணுறேன்னு மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட் அந்த இடத்துல அவங்களால அனுபவிக்க முடியுது பார்த்தீங்களா. இதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இங்கே ரியல் டைமில் அவங்க கல்யாணத்தில் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. அதே தான் மற்ற யூடியூபர்ஸ் இப்போ ரொம்ப பெரிய ஸ்கேலில் இருக்கும்போது அந்த பெனிஃபிட்டை தான் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா, என்னடே நான் பண்ணுற கண்டென்ட் பிடிச்சிருக்கு, என்ன நம்புறாங்கன்னு நான் சொல்லலை, அதாவது அந்த பெரிய கிரியேட்டர் சொல்கிறாங்க என்ன நம்புறாங்கன்னு, நான் பண்ணுற எடிட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் பிடிச்சி இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீ போய் ரீச் ஆக போகிற, நீ கல்லா கட்டிட்டு போயிடுவேன், நான் என்ன பண்ணுறது. அப்போ அவங்க வந்து இந்த பெய்டு பண்றாங்க. அப்போ இதுதான் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ கமெண்ட் போடுறவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 5 சப்ஸ்கிரைபர் இருக்கு. கமெண்ட் போடுற வீடியோ போட்டவனுக்கு 2 மில்லியன்ல இருந்து 4 மில்லியன் இருக்குன்னா, இப்போ கமெண்ட் போட்ட அந்த 5 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவன் அவன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல ப்ரோ. பட் முயற்சி பண்ணி பாரு, நீ எவ்வளவு பேர் சேர்க்க முடியுதுன்னு பாரு. அப்போ இதுல நிறைய ப்ராப்ளமும் இருக்கு, நான் அதே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இதுவும். இப்போ 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சேனல் ஆரம்பிச்சாருன்னும் போது ரொம்ப மொக்க குவாலிட்டி வீடியோ போட்டாலும் அன்னைக்கு சேனல்ஸ் நிறைய இல்லாதனால அவர் அப்பயே ரீச் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் அவர் கேட்சப் பண்ணி அவர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பெரிய ஆள் ஆயிருப்பாரு. அது அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு நான் வந்து இருக்கலே மொக்கையா போடுவேன், என்னதுல வந்து அதே அன்பாக்சிங் தான், ஆனா பாக்குறதுக்கு வந்து பளிச்சின்னு ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா ப்ளீச் அடிச்ச மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னா இன்னைக்கு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி 1000 சேனல் இருக்கும். அது இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம வந்து ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுவோம்ல, பார்த்தா ஒரு 2 மில்லியன் 4 மில்லியன் வச்சிருப்பான், நம்ம 5 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நீ ஏற சாலா டே என்னடா பெய்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இவ்வளவு பேசுறியே நீ பண்ண வேண்டியதானேன்னு கேட்கலாம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, நான் வந்து நான் வேற மோட் ஆஃப் இன்கம் நான் என்ன பண்ண முடியும்ன்றதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் பாருங்களேன், நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னைக்கு காலைல வீட்லயும் அதான் ப்ரோ சொல்லிப்பேன், எனக்கு AdSenseல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வருது. அதாவது வீடியோல ஓடுற ஆட்ஸ் பிளஸ் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு இது வரும் ப்ரோ. இப்போ எப்படி வரும் தெரியுமா, வீடியோல ஆட் ஓடினதுக்காக உனக்கு 25,000, பிரீமியம் ஆல்ரெடி யூடியூப் பிரீமியம் வச்சிருக்கிறவங்க மட்டுமே இவ்வளவு பேர் உன் வீடியோவை பார்த்ததுனால அதுக்கு ஒரு 7,000, இப்படிதான் வரும் ரெவென்யூ. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை தாண்டி இப்போ கீழே அஃபிலியேட், கீழே வந்து டேக் ப்ராடக்ட்ஸ் பண்றோமா, அதன் மூலமா எப்படி வரும்னா, அது வந்து ஃப்ளிப்கார்ட்டும் யூடியூபும் கொலாபரேட் ஆகி அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கான கமிஷனை வந்து யூடியூப் வாங்கி அதுல ஒரு பார்ட் வந்து நமக்கு அனுப்புவான். யூடியூப்க்கு வந்து செம ஜாலி ப்ரோ, அவன் எல்லா இடத்துலயும் செமையா பண்ணுவான். அவன் வந்து இது பயங்கர பிரில்லியண்டா தான் இருக்கு ஒரு பக்கம். ஸோ இது பண்றானா, ஸோ இது வந்து இதுவும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கேன்னா, அதுக்காக நான் என்ன அடுத்த 10 வருஷத்துக்கு உட்காந்து உங்களுக்கு ஒரு அமேசான் லிங்க்கு ஃப்ளிப்கார்ட் லிங்கே போட்டுட்டு இருந்தேன்னா அது எப்படி ரிலேபிள் ஆகும்? சரி, இன்னைக்கு டெலிகிராம் பிளாக் பண்ணா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இன்ஸ்டாகிராம் பிளாக் ஆகுது, அப்புறம் பார்த்தா யூடியூபே கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க, அதுல வேற நிறைய லீக் ஆகுதான், யூடியூபையும் ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் கட் பண்ணுவோம் அப்படின்னா நான் என்ன பண்றது? ஸோ அப்போ நான் இதே வந்து நான் நம்பி இருக்க முடியாது. அதே சமயம் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொல்றேன்னா, இப்போ நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். இப்போ ஒருத்தர் வந்து ஐஃபோன் வாங்க போனேன், ஐஃபோன் 82,000 சொன்னாங்க, ஆனால் நகை விலை கம்மியாக இருந்தது, அதனால அது வாங்கினேன், அது அவருக்கு திருப்தி கிடைக்குது, அவர் அது வாங்கிடுறாருன்னு வைப்போம். அந்த மாதிரி எனக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு 100 ரூபா கிடைக்குதுங்கிறதுக்காக 100 ரூபாயை நான் உடனே வேற ஒரு ஃபோனை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அது வந்து இப்போதைக்கு யூடியூப் இருக்கிற வரைக்கும் அது ஓடும்.
யூடியூப் படுத்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பிளானுக்குள்ள நான் போகும்போது அப்ப என்ன ஆகும்னா 100 ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா அதுல ஒரு 50 ரூபாய் வேற ஒரு இடத்துல போட்டு அந்த எம்பையரை பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். ஆமா கண்டிப்பா. அப்ப இது நடக்கணும். அப்ப இது நடக்கிறது எனக்கு வந்து எப்படின்னா நான் இப்ப இதுக்கு வந்து சரி அந்த கியூஆர் கதை தான், இந்த ஓரத்துல ஒரு கியூஆரை போட்டு நான் இது மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படின்னா அதுல நிறைய பணம் பார்த்தா பணம் பத்தும் செய்யணுவாங்களா, அதுதான் அந்த பணத்தை பார்த்தா அதுல கண்ட்ரோல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். பணம் இருந்தும் கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அப்படி இருக்கிற ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அவங்களாம் லெஜெண்ட்ஸுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. சில சமயங்களில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இன்னொன்று நான் சொல்கிறேன், எல்லாரும் பர்சனல் லைஃப்பில் எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ ஸ்டாலின் வந்து சிஎம்மாக இருந்தாங்க, இப்போ சிஎம்மாக இல்லை, எப்படி இருந்தாலும் அவங்களோட வெல்த் என்னன்னு நமக்கு தெரியும். சரியா? அவங்க வெல்த் வந்து அவங்க அஃபிடேவிட் அதில் காட்டுற வெல்த்தை கூட இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும். ஆனால் அவர் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்தாருன்னு வைங்களேன், சும்மா அவருக்கு பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லைன்னே வைப்போம், அவருக்கு யாரும் வந்து தரமாட்டாங்களா? இதான் கேள்வி. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இது எவ்வளவு பெரிய வெல்த் என்ன கேட்டா, இது ஒரு பெரிய வெல்த்னு கண்டிப்பா. அதனாலதான் நான் நிறைய இடத்துல என்ன சொல்லுவேன்னா ப்ரோ, ஒரு டைம்ல நான் யோசிச்சேன் ப்ரோ, காமராஜரா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும், வாழ்க்கையில நிறைய விஷயத்தை தொலைச்சாங்க. காமராஜரும் கல்யாணம் பண்ணிக்கல, மக்களுக்காக உழைச்சாரு. அப்துல் கலாமே அவரெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்காரு தெரியுமா லைஃப்ல, எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்ல, இதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில் அவங்க யாரு? இந்தியாவுக்கான குரோத்ல அவர் யாரு? எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம படிக்கிற காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு புக்கோட இதுவே ஃப்ரண்ட் பேஜ் அவங்க தானே கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்துல் கலாம் கிளாஸ்மேட்ல தனியா ஒரு புக் அதுக்காகவே அந்த சீரீஸ்ல விட்டான். அவர் இறந்ததை முன்னிட்டு ஏதோ ஒண்ணு விட்டான். பயங்கரமான ஆளு ப்ரோ. புக்லயே ஏதோ ஒண்ணுல இது பண்ணி அவர்லாம் வேற லெவல் ப்ரோ. அவர் கால் தூசி கூட நல்லா வர மாட்டோம் ப்ரோ. அவர்லாம் வந்து இல்ல யாருமே வந்து அதுக்கான முயற்சி தான் எல்லாருமே. இதுதான் ப்ரோ சொல்றேன். அவர் நினைச்சா ப்ரோ இது அசிங்கமா இருக்கும் நான் சொல்றேன். ஆனா இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ், டிசிப்ளின், அது இதுன்னு சொல்றேன்ல, அது இதுதான். என்னன்னா அந்த மனுஷன் அவ்வளவு முக்கியமான ராணுவ ரகசியத்துல இருந்து இந்தியாக்கான ரகசியம் வரைக்கும் இருக்கிற மனுஷன் நினைச்சா அவர் வந்து இதுல எவ்வளவு தவிக்கலாம், எவ்வளவு நாளும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம். இந்தியா விட்டு போயிடலாம். ஏன் விஜய் மலையா போலையா? இந்தியா விட்டு எங்கேயா போயிடலாம், நான் ரிட்டையர் ஆகிக்கிறேங்க, ஆனா அங்க சுவிஸ்ல இருந்து 1 லட்சம் கோடி என்னன்னாலும் பண்ணலாம். பண்ணாரா? எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவரோட பவரை மட்டுமே அவர் இங்க எக்ஸிக்யூட் பண்ண. கவர்னரா இருக்கும்போது கூட அவர் என்ன ப்ரோ பண்ணாரு? பிரசிடென்ட்டா இருக்கும்போது என்ன ப்ரோ பண்ணாரு? இதுமே அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆக்சுவலா அவரையும் வந்து எல்லாருமே பாராட்டல, அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நிறைய பேர். ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா வெயிட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வை கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட உட்கார வச்சு அவங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நீ ஏன் இப்படி கேட்ட, இங்க சிச்சுவேஷன் கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ என்ன இருக்கு, என்னால என்ன இந்த இடத்துல பண்ண முடியும், உட்காந்து பொறுமையா எக்ஸ்பிளைன். ப்ரோ எனக்குலாம் கூஸ் பம்ப் ப்ரோ. என் கூட அருண் ஒரு பையன் வருவான், நாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தோம், எம்சிஏ பண்ணான். நான் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, சாரி எம்இ பண்ணான். நான் வந்து பிஇ முடிச்சிட்டேன். நான் கிளாஸ் போறேன், சைதை துரசாமியோட இன்ஸ்டியூட் தான் போயிட்டு இருக்கேன், மனித நேயம். அவனும் மனித நேயம் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். இங்கே ட்ரெயின் ஏறுவேன், அவன் கிளாஸ்ல இருந்து வருவான் வெளில. ஒரு நாள் மட்டும் அவன் கொஞ்சம் லேட்டாக வருவான், அவனுக்காக வெயிட் பண்ணி ஒன்றா போவோம். அந்த ஒரு நாள் ஏன் லேட்டாக வருவான்னு பார்த்தீங்கன்னா, மீதி நாள்லாம் பாதி கிளாஸ்ல எழுந்து வந்துருவான். அந்த ஒரு நாள் எழுந்தே வர மாட்டான், ஏன்னா அப்துல் கலாம் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு எப்படி இருக்கும் நல்ல டேய் என்னடா சொல்ற எப்படி இருக்கும் எனக்கு. இல்ல ஒரு கிளாஸ் தான் டேய் அப்துல் கலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க பார்க்கறதே பெரிய விஷயமாச்சு. செம்ம ப்ரோ. அதான் இதுதான் ப்ரோ சொல்றேன். நான் எனக்குள்ள வச்சிருக்கேன், எனக்கும் கிரீடு, எனக்கும் ஆசை எல்லாம் இல்லாம இல்ல இருக்கு. ஆனா எனக்கு எண்ட் ஆஃப் தி டே என் மனசுல என்ன தெரியுமா ப்ரோ தோணுது, நம்ம சாகும்போது கொஞ்சம் பேராது நம்மளுக்கு யாரு நம்மள தெரியுமோ அவங்க வந்து எப்படி தெரியுமா நினைக்கணும், சே இவர் போயிட்டாரா, அந்த ஒரு தாட், அப்பா போனான்டா அப்படி நிறைய ஊழ விட்டுருச்சுன்ற மாதிரி. அது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது ப்ரோ, நான் எப்படி சொல்றேன், காலேஜ் படிக்கும்போது அப்பெல்லாம் கூட நான் எப்பயுமே கொஞ்சம் எத்திக்ஸ்லாம் யோசிப்பேன்னு வைங்களேன். அதுக்காக நான் உடனே ஸ்கூல் டேஸ்ல நான் காப்பிலாம் அடிச்சதே இல்லை. அப்படிலாம் இல்லை. அதாவது இந்த மாரல் வேல்யூக்கான வேல்யூ இவ்வளோன்ற தெரியிற வயசு வந்ததும் அதேதான், அதை மீறி செய்ய முடியாது. அது தெரிஞ்சது ப்ரோ, ஒரு டைம் தெரிஞ்சது ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் கூட நான் பேசியிருக்கேன். ஸோ அதான் இந்த வேல்யூ எனக்கு தெரியும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைம்லேருந்து என் மைண்ட் வேற மாதிரி அப்ளை ஆக ஆரம்பிச்சது ப்ரோ. அப்போ தான் நான் யார் மேலெல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன், பப்ளிக்ல எனக்கு வெளிச்சத்தில் தெரியுற அவங்களோட லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும், அவங்க இருட்டில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ அப்துல் கலாமோட லைஃப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. சரியா? அதே மாதிரி காமராஜரை பற்றி நான் பார்த்தனாலும் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. இதே மாதிரி வேற யாரையாவது பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது, இப்போ அடல் பிஹாரி வாஜ்பாயை பெருசா பேசுவாங்க. சரியா? அவரை பத்தி நிறைய பெருமையா பேசுவாங்க. ஆனா அவரை பத்தி எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னு கேட்டா, சத்தியமா எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியாது. ஓ அந்த மனுஷன் இருந்தாராம், அவரும் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து பாலிடிக்ஸ்க்காகவே லைஃபை வந்து கொடுத்துட்டாராம். இப்போ நம்ம ஊர்லயே 1-2 பேர்லாம் அப்படி இருக்காங்க. இவரை கூட சொல்லுவாங்க ப்ரோ, பிஜேபியில ஒருத்தர் சவுத்துல இருப்பார், கன்னியாகுமரியில, பொன் ராதாகிருஷ்ணன், அவரும் நாட் மேரிடு. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த இதுக்குள்ள வரும்போது
அரசியலுக்குன்னு வரும்போது அது லைஃப் வேற மாதிரி இருக்கும், அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் அதை ட்ரூவா பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் பண்றாங்க, ஒரு சிலர் பண்றாங்க. அதுக்காக இவர் பண்றாருன்றதுக்காக இன்னொரு பாலிட்டிஷியனை கூப்பிட்டு நீ எங்க கல்யாணம் பண்ண கேட்க முடியாது. அவர் வந்து இப்ப எப்படி சொன்னாருன்னா என்ன பண்றது, மூஞ்சி எங்க வச்சுக்கிறது. அவர் சொல்றாரு எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 பேருமே நல்லா படிச்சுட்டு நல்ல நிலைமையில இருக்காங்க, நான் நியாயமா இருக்கேன். அதுல ப்ரோ நான் நியாயமா இருக்கேன். அப்படி கேட்டா சரி உண்மை என்ன பண்ண கேளுங்க கேப்போம். இப்போ இவர் வந்து இப்படி கேக்குறாரு, பாலிடிக்ஸ்லயும் என் மேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, அதையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டேன், அந்த பசங்களும் கரெக்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, நான் அப்போ என்னோட பொலிட்டிக்கல் கரியரையும் பாத்துக்கிட்டேன், என்னோட ஃபேமிலியையும் நான் பாத்திருக்கேன், அப்ப நான் தானடா பெரிய ஆளுன்னு கேட்டாருன்னா என்ன பண்றது. அதுவும் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மக்கள் சேவை வந்து ஒரு பெரிய விஷயம், ஆனா அதுக்காக வந்து தன்னோட ஆசைபாசத்தை ஓப்பன் பண்றாங்கிறது வந்து என்னால முடியல பர்சனலா. ஒருத்தர் பண்ணியிருக்காருங்கிறது பெருசா இருந்தது ப்ரோ. அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இப்போ அவங்க எல்லாரும் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சாங்களா, சரி தெரியல, சம்பாதிச்சு இருந்திருக்கலாம், சரி ஓகே ரைட். ஆனா அவங்க இல்லாதப்பையும் எல்லாருமே அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்க ஏதோ ஒரு சேஞ்சை வந்து எங்கேயும் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இப்போ விவேக் எடுத்துக்கோங்க ப்ரோ, ஆக்டர் விவேக், சரியா ஓகே, அவரை வந்து நான் காமேஷ் ப்ரோ கூட பேசணும்னா எனக்கு இன்னும் நிறைய தெரியும், ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேச மாட்டேங்க, சரியா, அது வந்து எப்படினாலும் இருக்கட்டும். பட் என் ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு அவர் எல்லாரும் மனசுலயும் எப்படி ப்ரோ இருக்காரு, அவர் வந்து கலைவாணர்னுவாங்க, என்ன சின்ன கலைவாணர், ஆயிரம் விஷயம் சொல்லிட்டு ஒரு நல்ல காமெடியன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஹியூமன் சொல்லி அவர் மட்டும் தாங்க மறந்துட்டு இருந்தாரு. அப்துல் கலாம் அப்படியே அவர் சொன்னதை அவர் எல்லா அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு நடிகரா இருக்கிறவர் வந்து திரும்ப அப்துல் கலாம் பேரை சொல்லி மறுபடியும் புகழ தரணும்னு அவசியம் இல்லை. பாத்தீங்களா, நான் கிட்டத்தட்ட 100 நட்டேன், 500 நட்டேன், 1000 நட்டேன், இந்த மாதிரி அவனா ஒருத்தன் தமிழ்நாட்டுல தெரியல இல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனா அவர் அப்படி சொல்ல, அவர் சொன்னாரு அவரோட வழிகாட்டுதல் நான் பண்றேன். திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டே அதான் சொல்ல வந்தேன். என்ன சொன்னான்னா, இதே மாதிரிதான் உங்களையும் எதிர்பார்த்தாரு, நான் பண்ணிட்டேன், நான் ஆரம்பிச்சேன், நீங்களும் பண்ணுங்கன்னு. அது நல்லா இருக்கும் அவர்கிட்ட. இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, இதேதான் ஐபிஎல்லையும் ஒரு டாட் பாலுக்கும் மரம் நடுறேன்னா எங்க நட்டான்னு எனக்கு இன்னும் தெரியாது ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீடியோ காமிக்கிறான்னு ப்ரோ, மினியேச்சர் சைஸ் தொட்டில போட்டு சரி டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி. நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் ப்ரோ, நடக்கும். நானும் வந்து எங்கேயோ எனக்கே தெரியாம நான் வலிக்கிருப்பேன். எப்படின்னா, நான் ஏமாந்து போய் மொக்க ஃபோன்லாம் வாங்கியிருக்கேன் ப்ரோ, வாங்காம எப்படி ப்ரோ, நான் ஏமாந்து போய் மொக்க ஃபோன் வாங்கினாலதான் எப்படி ஏமாந்து மொக்க ஃபோன் வாங்குற நிலைமை ஏற்படும் எனக்கு தெரியும். அதை நான் வந்து இங்க யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பேன். அது இங்க நான் ஏன் பண்ண முடியுதுன்னா, நான் வலிக்கு விழுந்தனால தான் பண்ண முடியுது, சரியா. இப்ப நான் ஒரு பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இதோ இப்போ ஐபோன் ஏர் வச்சிருக்கேன் ப்ரோ, பெஸ்ட் ப்ரோ, வேற நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னோட யூசேஜுக்கு தான். அங்க ஒரு டிஸ்ட் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க ஐபோன் ஆர் பெஸ்ட் ப்ரோ, எனக்கு செமையா இருக்கு அப்படின்றீங்கன்னா, எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு செமையா இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா எனக்கு ஹாப்பி. ஏன்னு பார்த்தா, அப்போ சுரேஷ் ப்ரோ அடுத்து 2-3 வருஷம் ஏரை விட்டு வெளில வர மாட்டாங்க, சரியா. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இருந்தாங்க அப்படின்னா மனசு அலபாயாது. யோ உனக்குலாம் நல்லா இருக்குன்னு எப்படியா சொல்ற, எனக்குலாம் 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் நிற்க மாட்டேதுன்னா என்னோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, நான் ரொம்ப மினிமலாக சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது நல்லா இருக்குன்றேன். நீங்க பயங்கரமா ஹார்ட் கோர் யூஸரா இருக்கீங்க, நீங்க அதுல தான் மெயினா எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே அதுதான் பண்றேன். நான் எக்ஸல் கூட சில டைம்ல ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு கம்பெனிக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் அதில் செக் பண்ணுவேன். நான் அதில் தான் மெயில் ஃபுல்லாவே பார்ப்பேன். மெயில் ஷட்டர் ஆகுது, எனக்கு அவுட்லுக்கே ஒர்க் ஆகலைன்னா தாங்காதுங்க, அது அவ்வளவுதான். அதை அவ்வளோலாம் போட்டு புஷ் பண்ண முடியாது. லைட்டா வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். லைட் யூஸ் நான் ஒன்று சொல்லிட்டா, இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும், அது பண்ணோம். அதுல 2GB RAM, அதுல இருக்க பிரச்சனை Pro Max தான் கொஞ்சம் இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் இல்ல ப்ரோ. 16 Pro Max இப்போ ஒண்ணுல ப்ரோ, இந்த 15 Pro Max இருக்கு, 27 போட்டதுல இருந்து வேற மாதிரி இருக்கும், செமையா இருக்கும். இல்ல ப்ரோ, அந்த சிரி மட்டும் தான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இது பண்ணிருக்காங்க, மத்தபடி அதுலயே வந்து செமையா கோட் ரீவொர்க் ஏதோ பண்ணிருக்காங்க ப்ரோ. அதனால தான் OS சைஸ் சின்னதாயிடுச்சு. ரெண்டாவது இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் தேவையில்லாம சூடே ஆக மாட்டேங்குது. முன்ன இந்த ஃபோன் சூடாச்சு ப்ரோ, சூடாகும். அடுத்து கொஞ்ச நேரம் அந்த நெட்டை மட்டும் ஆஃப் பண்ண, ஏன்னா 5Gன்றதுனால நான் பாட்டு கேட்குறேன், மேப் போட்டுட்டு இருக்கேன், டைரக்ட் சன்லைட்ல வந்துட்டு இருக்கேன், அதனால ஹீட் ஆச்சு. ஒன்ஸ் அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹீட்டே கிடையாது, சில்லுன்னு ஆயிட்டான் பையன். உங்ககிட்ட கொடுத்துனேன் பார்க்கல, எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அதான் ப்ரோ, இப்போ எனக்கு என்னன்னா, எண்ட் ஆஃப் தி டே நான் ஒரு பக்கம் ஒரு ஏஜ்ல எனக்கு தோணுது, அப்போ ரியலைஸ் பண்ணது தான் ப்ரோ இது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்ளிக்ல நான் எதுவுமே பண்ணல, வீடியோ போடல, எதுவும் பண்ணல. ஆனால் மனதளவில் ஒன்று வந்துருச்சு, நம்ம சாதிக்கிறதுனா என்ன, ஒரு 1000 ஏக்கர் லேண்ட் வாங்கி அதெல்லாம் இல்லை, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சேஞ்ச் எங்கேயோ ஒரு இடத்துல இனிஷியேட் பண்ணணும், ஒரு கேட்டலிஸ்டாவது இருக்கணும், ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பேட்டன் பிடிச்சி ரிலே மாதிரி நடுவில் பிடிச்சி நம்ம கொஞ்சம் தூரம் புஷ் பண்ணணும்டாது. ஸோ அதுதான் இதுக்கு நம்ம ஒரு பார்ட்டாக இருந்து நாளைக்கு வரலாறு நம்ம பேரை பேசினா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, இதுதான் ப்ரோ தோணுச்சு. அதுக்கு நம்மளால என்ன முடியுமோ பண்ணுவோம். அதுக்காக நான் அதையே எதிர்பார்த்து எல்லா இடத்துலையும் இருந்தேன்னு வைங்களேன், அந்த இடத்துலையும் நான் என்ன வேற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவேன்.
ஒருவேளை இந்த இடத்துல இப்படி போஸ்ட் கொடுத்தா தான் நமக்கு இது வரும், இந்த இடத்துல நம்ம இது பண்ணாதான் நமக்கு வந்து பேர் வரும், அப்படி போக ஆரம்பிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. அப்போ நேச்சுரல் என்னோட நேச்சரை நான் இழந்துருவேன். ரெண்டாவது இப்போ பாருங்க ப்ரோ, நம்ம இந்த வீடியோல உட்காந்துருக்கோம் 2 பேரும், நம்ம என்ன மூஞ்செல்லாம் கழுவி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு வந்துருக்கோம், அவ்வளோதான், ஃபுல் வேர்வை. சரியா? ஆக்சுவலாக நான் இந்த இதுவும் நீங்கள் போட்டுருங்க ப்ரோ. ஆக்சுவலாக தனியாக இதுக்குன்னு வந்து பார்க்கில் உட்காந்து Xiaomi 17 Ultra அண்ட் 17 Pro Max, அதுக்கப்புறம் இந்தியன் வேரியன்ட் Xiaomi 17 Ultra, மூணுத்துலையுமே ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. இது தனியா ஒரு வீடியோ வரும். நான் எப்படியும் 17 Pro Max ஓடத காட்ட மாட்டேன். ஆமா, அதுல 2-3 போட்டோ தான் நல்லா இருந்துச்சு. அந்த லென்ஸ் இருந்தனால தான், அதுவும் முக்கியமா லென்ஸ், அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதே மாதிரியான ரிசல்ட் வந்து அப்புறம் 17 Pro Max இப்படி எடுக்குமா அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஆமா, அதுல லென்ஸ் இருந்தது, அந்த லென்ஸ் தான் அப்படி எடுத்துச்சு. ஆனா இந்த லென்ஸ்லாம் இல்லாமையே போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் அண்ட் கேமரா செட்டப்ல வந்து பெரிய ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணது தான் 17 Ultra. 17 Ultra மாதிரி மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்போ X300 Ultraவோ X9 Ultraவோ என்கிட்ட இருந்தா கண்டிப்பா பொழப்பொழன்னு பொழப்பேன். என்கிட்ட இல்ல, டெஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அது இல்லைன்றதுனால தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் இல்லாமல் வந்து அது ஆகும்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா கையில் பொருளை வச்சுக்கிட்டு இது நல்லா இருக்கு ப்ரோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளே இல்லாமல் ப்ரோ இது பார்த்தீங்களா எப்படி தெரியும், நான் கேள்விப்பட்டது எப்படிங்க மக்களுக்கு சொல்றது, அது கையில் இருந்து கேள்விப்பட்டது இப்படி என்ன சொல்லலாம் ப்ரோ. X300 Ultra இப்போ சூப்பராக இருக்காங்க, லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் மாறி இருக்காங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாரும் வாங்கிருங்க, அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதனால தான் நம்ம அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இல்லை. நான் அதனால சில சமயம் கேட்பாங்க ப்ரோ, அண்ணா இந்த ஃபோன் அப்படின்வாங்க, நான் யூஸே பண்ணலையே, நான் என்ன சொல்கிறது, அப்படிதான் இருக்கும். அதனால தான் யூசர் ரிவ்யூ நோக்கி ஓடுறது. சரி, யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு பேசுவோம் அப்படின்னு வரும். நம்ம வெப்சைட் வரும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம கோர் கம்யூனிட்டி மெம்பர்ஸு இப்போ பாருங்க ப்ரோ, இங்கே சம்மந்தமே இல்லாமல் யூடியூப்ல வந்து அந்த ஜாயின் பட்டன் அழுத்தி வராங்க இல்லையா, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வராங்கல்ல, அதெல்லாம் வந்து இங்கே பண்ணுறதுக்கு அங்கே அவங்க வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே அவங்க வராங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. கம்யூனிட்டி பேஜில் கூட நிறைய பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. கம்யூனிட்டி பேஜில் இருக்கிற டேட்டா வெளியே வர மாட்டேங்குது. நம்ம போஸ்ட் மாதிரி பண்ணலாம், யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட், அது வெளியே வர மாட்டேங்குது. நம்ம போய் தேடினா தான் என்ன இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, என்ன காட்டவே மாட்டேங்குது அப்படி இருக்கு. அப்போ அவங்களுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு அதுக்கு ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது, அங்கேயே ஸ்டக் ஆகிடுது. பட் இதே வெப்சைட் ஆஸ்பெக்ட்ஸில் வரும்போது சூப்பராக ஃபோரம் கான்செப்டில் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா X300 Ultra இருக்கு அப்படின்னா X300 Ultraக்குனே டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கும். அப்போ அதுக்குள்ள எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யூசரே அங்க இருப்பாங்க, X300 Ultraவோட யூசரே அங்க இருப்பாங்க. அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க அங்க வரும்போது என்ன ஒன்னா X300 Ultra யூசரே அங்க இருப்பான். என் கதை வேற, நான் வந்து வேற பர்டிகுலரா தெரிய வேண்டியது ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இது பக்காவா நான் மெயின் பர்பஸ் இதுக்காக தான் வாங்குறேன், இது கரெக்டா இருக்குமானா அவன் சொல்லுவாங்க, இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் தம்பி, உனக்கு வேலைக்கு ஆகாது, இதை நீ வச்சு டைரக்ட் சன்லைட்லாம் 4 மணி நேரம்லாம் எடுக்க முடியாது, இண்டோர்ல இது செம்மையா சூப்பரா இருக்கும், நீ அவுட்டோர் பண்ணா கொஞ்சம் திணறனா இவன் புரிஞ்சுப்பான். ஓகே சரி, அப்ப எனக்கு இதுவும் ஓகேன்னு முடிவு பண்ணி வேணா வாங்கிக்கலாம். அது ப்ரோ ஒரு விஷயம் தெரியாம உள்ள போயிட்டு இவர் சொன்னாரு வீடியோல பார்த்து வாங்குறதும் லைவ்ல ஒருத்தங்கிட்ட பேசி நான் தெரிஞ்சுட்டேன். ப்ரோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, இல்லை ப்ரோ சார்ஜ் போடும்போது ஃபாஸ்ட் சார்ஜ்ன்றதுனால எல்லா ஃபோனுமே அந்த 100 வாட் ரீச் பண்ணும்போது ஆகும். ஒன்ஸ் 80 போனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் அவன் கொடுத்துட்டானா இவனுக்கு பயம் இருக்காது. இவன் பாட்டுக்கு இவன் தான் முதல்ல ஒரு 1,50,000 கொடுத்து X300 Ultra வாங்கிட்டு ஃபோன் சூடாச்சுன்னா பயந்துருவான், கண்டிப்பாக பயந்துருவான். ஏன்னா அது ஹை வாட்டு, கரெக்டாக 80 போகிற வரைக்கும் அது அப்படியே ஹீட் ஆகும். இதுவே இப்போ ஒன்றும் ப்ரோ, இது ஒரு சார்ஜரு, ஸ்டஃப்கூலோட சார்ஜரு. இப்போ இந்த சார்ஜர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ஜரில் ப்ளேஸ் பண்ணிட்டு பவர் கொடுக்குறேன், 45 வாட் மேக்ஸு. இப்போது இது வந்து ஒரு ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணதுமே எப்படி இருக்குன்னா, இப்போ தானே சார்ஜர் ஆரம்பிக்குது, மைல்டு வார்ம் ஆகுது, கேன் சார்ஜர். ஆனால் அந்த மைல்டு வார்மே என்ன ஆகிடுதுன்னா ஒரு 40 டிகிரி அந்த மாதிரி போகுது. எப்போ போகுதுன்னு பார்த்தா ஃபோனும் அதோட பீக்கில் இருக்குது, 45 வாட்டில் ஏறுறான், ஃபோனும் பிடிச்சி உரிறான். அப்போ வந்து எனக்கு இதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது ப்ரோ. ஃபோன் 80% மேலே ட்ரிக்கிள் ஆகும்ல, அது ட்ரிக்கிள் ஆகும்போது இவனும் கூல் ஆகும். ஏன்னு பார்த்தா என்கிட்ட கம்மியாக தாங்க எடுக்கிறான், அதனால எனக்கு லோடே இல்லை. ஸோ இந்த கான்செப்டும் அப்போ வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கு. கேன் சார்ஜராகவே இருந்தாலும் இது ஹீட் ஆகுது. ஆனால் அந்த ஹீட் எப்படின்னா கண்ட்ரோல்டாக இருக்கு. இதுவே வந்து ரெகுலர் சார்ஜர்ஸ் இன்னும் அதிகமாக ஹீட் ஆகுது, தொட்டு பார்த்தா தெரியும், அது ரொம்ப கொதிக்கும். ஸோ இந்த வித்தியாசத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி இது எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம சார்ஜர்னு பேசணும். ஏன்னா அந்தந்த பிராண்டுக்கு பர்டிகுலராக நம்ம அதுதான் வச்சு இது பண்ணோம். இது எந்த ஃபோனாக இருந்தாலும் திரும்ப ரெக்கவரின்றது சார்ஜர் தான். அதே மாதிரி நம்ம ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நம்ம ஃபிட்னஸுக்கு வரும்போது ஒருத்தர் ரொம்ப இன்ஜுரிக்கு அப்புறம் வராருன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ஃபிசியோ போயிருக்கணும். ஃபிசியோ போயிட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஜிம் பக்கம் வரணும். இவங்களாவே செல்ஃபாக எல்லா நாலேஜும் இருக்குது, எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு டாக்டரோட அட்வைஸு உள்ளே போகலாமா வேணாமாதான் கேளுங்க. அட்லீஸ்ட் நான் வந்து திரும்ப போகிறேன், திரும்ப போயிட்டு ஒர்க் அவுட் போடலாமா அவர் சொல்லுவார், இல்லைப்பா நீ போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஃபிட்னஸ்க்கு நீ வந்து ஏதாவது ஃபிசியோ போயிட்டு வாங்க. ஸோ நான் அதில் எனக்கு வந்து ஒர்த்தியாக ஃபீல் ஆன ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நம்ம சுரேஷ் ப்ரோ வெறுப்பேற்றுவோம் ப்ரோ, இருந்தாங்க ப்ரோ ஹாப்டிக்கு. ஏங்க நீங்கள் வேற ஏரில் தொட்டாலே எதுவும் ஆக மாட்டேங்குது, என்னங்க இது
இவனை பாருங்க, இவனை நான் என்ன அடி அடிக்கிறேன், ஏதாவது அழுத்தினா ஏதாவது ஆகுறானா பாருங்க. இந்த பாருங்க ஏங்க, இந்த பிக்சலை வச்சு ரொம்ப வெறுப்பேத்துறாருங்க இவரு. ஹாப்டிக்கு வெளில வரைக்கும் வைப்ரேட் ஆகுதுங்க, அதுல ஏர்ல வந்து எதுவுமே ஆக மாட்டேங்க. கௌதம் ப்ரோ, இந்த மனசு சரியில்லை, பிக்சலை இவர்கிட்ட இருந்து பிரிங்க ப்ரோ. இது வந்து பிராண்டுக்காக நான் சொல்ல வரல. நான் வந்து இதே மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மசாஜஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சு அதை எப்படி யூஸ் பண்ண, எதுக்கு சொல்றேன்னு கிளியரா சொல்லிடுறேன். இப்போ இந்த போட்டோல போட்டிருக்குல்ல இந்த நாபை வந்து டைரக்டா எடுத்துட்டு போய் இப்படி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அந்த பாலோட கேர்வ்ல தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க, மசிலோட கேப்ல. அதே மாதிரி ஸ்டிக் டைப்ல இருக்குன்னா தூக்கிட்டு போய் இந்த நரம்புல வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. வைப்ரேஷன் ஃபீல் நல்லா இருக்கும், ஆனால் நரம்பில் வைக்கக்கூடாது, ரொம்பவே பிரச்சனை வரும். இதை யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு வந்து ஃபிசியோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் பிரச்சனை இல்லை ப்ரோ வாங்கன்னு ப்ரொசீட் பண்ணால் நீங்கள் வாங்கலாம். நான் இது பல மாதமாக பண்ணிட்டு இருக்கேன்றதுனால நான் அதை வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபிசியோ எடுத்திருக்காங்க, அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். அது இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன பேண்ட்ஸ் வந்து அமேசானில் விற்கிது ப்ரோ. நான் உங்களுக்கு அப்புறமா லிங்க் இது சொல்கிறேன். ஸோ இந்த பேண்ட்லலாம் வந்து இதில் ஒரு செம்ம ஃபன்னு பண்ணேன். ஆக்சுவலாக இதை விட பெரிய பேண்ட் ஒன்று வாங்கிட்டேன். இதில் லெவல் போட்டிருக்கோம் உங்களுக்கு, level 1, level 2, level 3, level 4ன்னு. டெக்கத்தலான் போனேன். டெக்கத்தலானில் பேசிக் level 1 பேண்டு வந்து இவ்வளோ பெருசு இருந்தது. நான் தான் அப்பயே புத்திசாலியாச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம level 1 எடுத்தால் எலாஸ்டிக் போயிடும், level 3 எடுத்துருவோம். நம்ம பண்ண எலாஸ்டிக் வந்துடும்ல, எடுத்துட்டேன். எப்படி வரும் அது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். நானும் வருஷங்களாக அதுவே எனக்கு பெயின் ஆகுது. நம்ம வந்து எப்பவுமே ஒரு பேசிக்காக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி நார்மல் இதில் level 1ல ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த பேண்டுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன மசில்ஸ் இருக்குல்ல, சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் போடும்போது டக்குன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த இடத்துல சவுண்ட் வரும், சில பேருக்கு வந்து முட்டியில் வரும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேண்ட் வச்சு அவங்களோட மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மசிலை வந்து ஸ்ட்ரெச்சு வார்ம் அப் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணும். இது ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 விஷயமும். இது வந்து என்ன ப்ரோ, இது எந்த இடத்துக்கு? இது வந்து நம்ம இது வந்து காலுக்கு கைக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம். இப்போ நம்ம இது இப்படி வச்சிருக்கோம்ல, ஸோ இது வந்து இந்த இது ஓப்பன் இருக்குல்ல, நான் இந்த இது ஓப்பன் பண்ணல, வெறும் இந்த கை மட்டும் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இந்த பேக்கில் இந்த சைடில் வந்து நம்ம மசிலுக்கு இது ஆகும். ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ப்ரோ. நீங்கள் போயிட்டு இதுக்கு தனியாக யூடியூப்ல இதுக்குன்னு தனியாக சர்ச் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணாலும் நான் எப்படி பண்ணணுன்றது. நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும் ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்து ஐம் நாட் அ ஃபிட்னஸ் கோச்னே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ நானும் வந்து கூட இப்போ தான் நான் ட்ராவல் பண்ண. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ரோ. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்படி பண்ணேன்னு சொல்லிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அதில் ஒரு டைம் வந்து நானே ரியலைஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாடி டைப்ஸ் மாறுமா. ஆமாம், அப்போ நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் ப்ரோ இப்போ எனக்கு ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு, நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அவரோட வெயிட்டு ஹைட்டு டயட்டு கேட்டிருந்தேன். இப்போ டயட்னா என்ன ஆயிடுதுன்னா, என்னை டேரெக்டாக வந்து நான் ஆல்ரெடி ஃபிட்னஸ் பண்ணதுனால டேரெக்டாக டயட் அப்ரோச் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டால் டேரெக்டாக போய் டயட்ன்றது பர்சன் டு பர்சன் மாறும். ஆமாம், உண்மை. நான் இப்போ நைட் ஷிஃப்ட், எனக்கு எப்படி டே ஷிஃப்ட்டோட டயட் செட் ஆகும்? கரெக்ட். எனக்கு நைட்டில் தூக்கம் வரா மாதிரியான டயட் இருக்கணும். நைட் நான் கடைசி சாப்பிட்ற மீலால் எனக்கு நைட்டு தூக்கம் வரணும். நான் சாப்பிட்றதே 2:30 மணி ப்ரோ. நான் தூங்குறது வந்து மறுபடியும் ஒரு 3 மணி 4 மணிக்கு தூங்கணும். இவங்க கொடுக்குற டயட்டு திரும்ப எனக்கு சுறுசுறுப்பாக இருக்குன்னா நான் திரும்ப என்ன பண்ணும், மறுபடியும் 5 மணிக்கு ஒர்க் அவுட் போடணும். அது எனக்கு, நான் எங்கே ரெஸ்ட் எடுப்பேன்? இது பாடி கிளாக்னு ஒன்று இருக்குது. நம்மளோட உடம்பு அதாவது டே ஆர் நைட் வாட் எவர் இட் இஸ், பட் ஆனால் தூங்குறது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு ஒன்று இருக்குது. அது வந்து டீப் ஸ்லீப்பாக இருக்கணும். ஏந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து தூங்குது அப்படி இல்லை. தொடர்ந்து நல்ல ரெஸ்ட்டு மினிமம் ஒரு 4. எனக்கு டைமே இல்லை ப்ரோ, 5 மணி நேரம் தான். 5 மணி நேரம் எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினோட நல்லாயிருக்கும். ஆனால் நான் 1.5 ஹவருக்கு ஒரு வாட்டி ஏந்துரும் ப்ரோ, எனக்கு தூக்கம் வர, அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இந்த ஸ்லீப் பேட்டர்னு இது எல்லாமே கழிச்சு தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு டயட்டே சொல்ல முடியும். அது இல்லாத எடுத்ததும் வந்து நான் டயட்டை கொடுத்தா அதை ஃபாலோவும் பண்ண முடியாது. டயட்டை வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோலாம் இருக்குது. என் குடும்பம், நான் ஆக்சுவலாக விளாக் எடுக்கலாம் போல். நான் இப்போ என்னோட அந்த இன்ஸ்டாகிராமில் தான் போட போகிறேன். எங்கள் வீட்டு வாசலில் வந்ததுமே லெஃப்ட் சைடில் ஷவர்மா கடை, ரைட் சைடில் வேஃபில். நல்லா இருக்குமே. வேஃபில் ஆப்போசிட்ல வந்து பானிபூரி. நான் ஷவர்மா கடைக்கு போயிட்டு வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட முடியுமா? மயோனைஸ் நல்லா ஊத்தி கொடுப்பாங்களே. எனக்கு வேணான்னு சொன்னா மசாலா தான் இருக்குமே. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சுண்டல் சமோசா. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லா, அதுவும் அந்த காஃபி ஸ்மெல் இருக்குல்ல, அந்த அரைச்சு இது பண்ணணும், அது வான்னும். பரவாயில்ல, இவருக்கு நிறைய நல்ல ஃபுல்லா பக்கத்துல அதுக்கு பக்கத்துல வந்து எஃபி கேக்ஸ். அவன் சூப்பரா பப்ஸ் போயிட்டு அவன் ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயா, அந்த ஷவர்மால வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு சிலர் சரியா செய்யாதனால சாப்பிட்டு குழந்தைங்க சாக கூட செய்து, அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். அதனால தான். ஆனால் இதில் என்ன கொடுமைனா, நான் அந்த இடத்துக்கு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஷவர்மா வாங்கினதே கிடையாது.
ஆனா அந்த வீடு எங்க ஆலந்தூர்ல இருந்து இங்க வந்து கூட சாப்பிடுவாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த இல்லை கடையில எனக்கு ஆனால் என்ன கடியாக இருக்கும்னா அந்த ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கரெக்டாக வெறும் பீஸ் மட்டும் தான் இருக்கும், போனோ எதுவுமே இருக்காது, வெறும் அது வந்து நார்மல் ஷவர்மா கிடையாது. நீங்க நார்மல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கோஸ் தான் அதிகமா இருக்கும், பீஸ் அதிகமா இருக்காது. நீங்க அப்படி வேணா ஸ்பெஷல் ஷவர்மா போகணும். சரி மாத்திட்டோங்க, சரி ஸ்பெஷல் இல்லாட்டி பிளேட் ஷவர்மா அந்த மாதிரி போனா சிக்கன் பீஸ் மட்டும். அதுதான் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணுது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகே. அதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க கிட்ட சொல்லலாம், பையா எனக்கு ரொட்டி வேணாம், ஒரு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டுரு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேயா, அது அந்த மாதிரி வேணா. இதையும் நான் சொல்லிடுறேன், டயட்னு வரும்போது இந்த 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 பாடி பில்டிங்கோ இல்லாட்டி வந்து இந்த உடம்புக்கு தேவையான ரெக்கவரி ஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம மசில் பில்டிங் பற்றி பேசுகிறோம், ஒர்க் அவுட்ஸ் போடணும்னு சொல்கிறோம், இது எல்லாமே வந்து வெறும் நான்வெஜ்ஜோ இல்லாட்டி வந்து பர்டிகுலர் பர்சனுக்கான இது கிடையாது. நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன டயட் எடுத்தாலும் சரி எல்லாருமே ஃபிட்னஸ்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஜிம்மு ஜாயின் பண்ணாதாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. டிசிப்ளினாக இருந்தால் போதும், அது போதும். நீங்கள் டெய்லி வந்து எனக்கு எதுவுமே பிடிக்காது, நான் ஷட்டில் மட்டும் ஆடணும்னா சூப்பர், டெய்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் ஆடி முடிச்சுட்டு தயவு செஞ்சு இந்த கூல் டவுன்லாம் பண்ணுங்க மசிலுக்கு. அப்படியே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சைடு தோள்பட்டை வந்து ஐயா அந்த இளவதாயா எங்கள் கேங்கில் யாரும் பண்ணல. அதுதாங்க வேணும். விளையாண்டுட்டு என்ன ஆகும்னா நேராக ஆஃபீஸ் போய் அப்படியே உட்காந்தீங்கன்னா விளையாண்டதுக்கு அது அப்படியே ப்ரோ ஒரு ஏஜ் வரைக்கும் அது தாங்குது ப்ரோ பாடி. அதுக்கப்புறமா தான் வேலையை காட்டும். எப்படின்னா ஒரு டைம்ல அப்படி இருக்கும் தெரியுமா, கூல் டவுனே இருக்காது, நொறுக்கு பார்த்து நான் வந்து பயந்துட்டாங்க ப்ரோ. கொட்டுற மழையில என்ன மழை அடிச்சாலும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒண்ணுமே ஆகுது. அப்போ அந்த டைம் வேற, அது வந்து உடம்பே வேற. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் என்ன ஆகாது, ஐஸ் கட்டி எடுத்து கடிச்சிட்டு இருப்பேன் கருக்குன்னு, ஒன்றும் ஆகாது. அப்பெல்லாம் எதுவும் இப்போ லைட்டாக இப்போ நேற்று ஒரு கிளைமேட் மாறிச்சு, நைட்டு மழை பெஞ்சு காலைல வெயில் அடிச்சுது, தும்பல் செட் ஆகலைங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த ரெக்கவரி பண்ணுறல ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு பாடி டைப்பு, எல்லாருக்குமே ஒரு ஃபுட்டு ஒத்துக்கும். இப்போ எனக்கு நான் காம்படிஷனுக்கு ரெடியான டைமில் என்னை வந்து 15 முட்டை சாப்பிட சொன்னாங்க. இன்றைக்கி என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நான் 6 பேக் வைக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து நீங்கள் உடம்பு ரெடி பண்ணுங்க ப்ரோன்னு. அவருக்கு நான் எடுத்ததும் 15 முட்டை சொல்ல முடியாது. கரெக்ட். அவருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன செட் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒரே நாளில் இதை வந்து மாற்ற முடியாது. எல்லாருக்குமே உங்களுக்கு மேரேஜ் இருக்கும், மேபி 6 மந்த்தில் மேரேஜ் இருக்கும், அதுக்காக ரெடி பண்ணணும்னு வந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுவீங்க. இது வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணிட்டு அப்படியே விடுறது கிடையாது. இது வந்து ஒரு ஜேர்னி. நீங்கள் ஃபிட்னஸ்ன்றது ஒரு ஜேர்னி. நீங்கள் இதுக்கு தான் வரணும், எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஷட்டில் ஆட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி ஆட ஆரம்பிங்க. 15 மினிட்ஸே பெரிய விஷயம் ப்ரோ, அதை ஒழுங்காக ஆட ஆரம்பிங்க. தூக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறது ஷட்டிலே இல்லை. நீங்கள் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்தமே இதில் தான் ப்ரோ இருக்கும். இதில் போட்டதே இல்லை. இதில் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க, இதில் ஒரு சிலர் போடுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா மூவ்மெண்ட்டே இருக்கணும்னா இவ்வளோதான். அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து பவர் எங்க ஜென்ரேட் பண்ண முடியும்னா ஃபோராம்ல ஜென்ரேட் பண்ணலாம். அவ்வளவுதான். அதாவது ரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும், ஆனா அதுக்கு அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோராம்லயே ஜென்ரேட் ஆயிடும். அதுலயே நீங்க ஸ்மாஷ் அடிக்க முடியும். ட்ரிக் கரெக்டான ஆக்சுவலா அதுல தான் அடிக்கிறாங்களே. அவங்களோட ஹேண்ட் இந்த பொசிஷன் தான், இதுல தான் ஹோல்ட் ஆகுது. ஸ்மாஷ் அடிக்கும்போது மட்டும் அந்த இதுல படுது அவ்வளவு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி எஃபர்ட் போடுவாங்க, அப்புறம் என்ன ஆயிடும்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் விளையாட முடியாது, பெயின் வந்துடும். பெயின் வந்ததுக்கப்புறம் அந்த பெயினே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு நீ காக்கு இருக்கிறது இல்லையோ ஏதோ ஒன்று இந்த மூவ் பண்ணினே ரிஸ்ட் நல்லா பவர் ஆகும். இது நீ எவ்வளோக்கு எவ்வளோ அப்புறம் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே போகும் ப்ரோ. இங்கே நின்று இப்படி அடித்தாலே அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தா எல்லாரும் நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீங்கள் பேட்மிண்டன் இவன் பேட்டை கையில் எடுத்தா இவன் தாண்டா இந்த வேங்கமா ஒத்தையில் வரான்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் 10 தடவை அதை கீழே போடுங்க, 10 தடவை அதை எடுங்க, 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடும். யாருமே அதாவது சரி எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து ஒரு ப்ரைமில் இருந்தேன் ப்ரோ. அந்த ப்ரைமை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது, இவன் சைக்கோன்னே சொல்லிட்டாங்க. சரியா, அந்தளவுக்கு ப்ரைமுக்கு பாடி போச்சு. அப்போ வந்து கரெக்டாக என் ஏஜ் வந்து 31 அந்த ஏஜ். என் அண்ணன் கேங்லாம் வந்து பார்த்தா என்னை பார்த்தாலே எல்லாரும் அந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் உன்னை பார்க்காத மாதிரி இருக்கலாம் அந்த. ஏன்னா எந்த அளவுக்கு நடக்கும்னா அந்த பலவர மலை ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் என்கிட்ட டாக்குமெண்டடாகவே வீடியோவே இருக்கு. அந்த ஸ்டெப்ஸில் வந்து கீழேருந்து மேலே போனால் மொத்தம் அந்த இது போனால் 250 ஸ்டெப்ஸ் கிட்ட வரும், 239 240 ஸ்டெப்ஸ். அது வந்து நல்லா எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெருசு கேப் இருக்கும் ப்ரோ. ஒரு ஏன்னா கருங்கல் ஸ்டெப்பு தான். அது என்ன பண்ணுவோம்னா கீழேருந்து மேலே விடுவேன், மேலேருந்து கீழே வருவேன், கீழேருந்து மேலே விடுவேன், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே விடுவேன், மேலே 13 செட்டு. சரியா, அது வந்து என்னால் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ மேலே போனேன்னா போக முடியும், அதுக்கே மூச்சு வாங்குது. ஆனால் அப்போ வந்து பாடி அந்த ரிதமில் இருந்திருக்கு. ஒன்று இதை நான் பண்ணுறேன், நான் ஒரு நாள்னு வைங்களேன், இதை பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு வரதுக்கு 5 கிலோமீட்டர் ஆக்சுவலாக, அங்கேருந்து திரும்ப வரது அதுவும் நடந்து தான் வரணும். சரியா, இப்படி தான் இருந்தது அந்த ப்ரைம் டைமில். இது வந்து சண்டேன்னு வைங்க, அடுத்த நாளே காலையில் பேட்மிண்டன் போயிடுவேன். அந்த பேட்மிண்டன் போகிறதே எப்படி போவேன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சைக்கிள் ரைட் ஃபினிஷ் பண்ணுறது தான் பேட்மிண்டன் கோர்ட்டு. அங்கே போயிட்டு 1.5 மணி நேரம் செஷன் இருக்கும். 1.5 மணி நேரம் ஆடும்போது எப்படி ஆடுவோம்னா அங்கே கோச் இருப்பார், பேட்மிண்டன் கோச். அவரில் டேய்
கெடா பண்றீங்க அப்படி ஏன்னா என்ன ஒன்னா நான் மட்டும் பண்ணாம மற்றவங்க ஆனால் சைக்கிளிங் போல நேரம் இங்கே வந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு சில பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டேன். என்னன்னா மேட்ச் ஆடுவோம், தொடர்ந்து ஆடுறோம், 14 பேர்லாம் சேர்ந்துட்டோம் எங்கள் டீமில். அவ்வளோ இதுவாக இருந்து 2 கோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அட்டி போட்டு பொழப்போம் எல்லாரும். எனக்குலாம் ஒரு ப்ரைம் டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு வந்து ராங்கா அடிச்சா இஷ்டத்துக்கு கட் ஆகும், கரெக்ட் தான். ஆனால் சென்டரில் பர்ஃபெக்டாக கட் ஆகும் ப்ரோ. எப்படின்னா அவ்வளோ ரேப்பிடாக இருந்தது. அந்த செஷனுக்கு நடுவில் என்ன பண்ணுவேன்னா ஒன்று வால் சீட்டு. இப்போ அடுத்த கேம் நடக்குது இல்லையா, அது கரெக்டாக நான் வேணா அந்த நெட் இருக்குல்ல கெட்டு, அந்த மேட்ச்சுக்கு நெட் இருக்கு இல்லையா, அதுக்கு போல் இருக்கும்ல, போலுக்கு நேரம் வந்து இப்படி ரெஃப்ரி மாதிரி வால் சீட் பண்ணி உட்காந்துருப்பேன் அப்படியே மேட்ச் முடிகிற வரைக்கும். சரியா, அடுத்து என்ன பண்ணுவேன்னா இந்த மேட்ச் திரும்ப நான் உள்ள போய் ஆட போறேன்ல, ஆடிட்டு 2 மேட்ச் தொடர்ந்து ஆடிட்டு வெளில வருவேன். வெளில வந்து ஸ்கிப்பிங் ரோப் என் பேக்லேயே இருக்கும். நேரம் போவேன் 400 கவுண்ட்டு அட்ட ஸ்ட்ரெச் போட்டுட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்களே பசங்க கூட வரவங்கலாம், அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன், நம்ம சேனல்லேயே இருக்கு அந்த வீடியோஸ்லாம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா இது நான் சொல்கிறேன்ல, என்னாலே அதை இப்போ பண்ண முடியல, அது வேற விஷயம். இது நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகும், எவ்வளோ தூரம் மசில் வந்து யூஸ் ஆகிருக்குன்னு. இந்த ப்ரைம் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டயர்டே ஆகாது ப்ரோ, என்ன பண்ணாலும் டயர்ட் ஆகாது ப்ரோ. நான் 20 கிலோமீட்டர் சைக்கிளிங்கா அப்போ தான் 300லாம் போனது. 300 போகும்போதெல்லாம் மைண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணால் இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ. தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப உங்களோட ஆக்டிவிட்டியே ரொம்ப கம்மி. இப்போ இந்த டைமுக்கு வீட்டுக்கு போனோம், இந்த டைம் வீட்டில் இந்த வேலை தான் இருக்கும். இப்போ அப்படிலாம் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ண முடியாது, எந்த டைம்ல என்ன வரும்னே தெரியாது. இப்போ நீங்க வந்து என் கூட எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சடனா கால் பண்ணி இமிடியட் மீட்டிங்க, நீ இப்போ உடனே வான்னு சொல்லி பரத் ப்ரோ கூப்பிடுறாருன்னா வீட்டுக்கு வர வச்சிட்டீங்க என்ன. இப்போ நீங்க அதையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்றதுனாலே அவர்கிட்ட எப்போ சீக்கிரம் பேசி முடிக்கணும்னு சொல்லி பேசி முடிக்கணும். இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்லீப்பை டெய்லி வந்து கரெக்டாக இந்த டைம் டு இந்த டைம் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஃபுட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கான டயட் எல்லாமே செட் பண்ணாதான் மறுபடியும் அந்த ப்ரைம் பக்கம் போய் எட்டி பார்க்குறோம். அந்த ப்ரைமில் என் லைஃப்லேயே நான் வந்து ஒரு இடத்துல வந்து என்னென்னா நம்மளோட இன்னர் பொட்டன்ஷியலோட பீக் அட்டைன் பண்ணுவோம்ல, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இங்கேருந்து சைக்கிள் ரைட் போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து ஐயோ திண்டிவனம் போயிட்டு, திண்டிவனத்துலேருந்து திண்டிவனம் எங்கேருந்து எங்கே இருக்குது தெரியுமாங்க, திண்டிவனம் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கேளுங்க, அந்த திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து இதில் ஹைலைட் என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப கேஷுவலான கைஸ் ப்ரோ. இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். எங்கள் நம்ம கேங் எப்படி இருக்கும் தெரியுமா, கேங்னா யாரு, நானும் ராகவனும் தான் கேங் லீடர், அவ்வளோதான். 2 பேர் தான், வேறு யாராவது வராங்கன்னா எப்பயாவது வருவாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு சிலர் மாறிட்டாங்க. இப்போ எப்படின்னா எல்லாரும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தா சைக்கிளே வந்து ப்ரொஃபஷனல் சைக்கிள்குள்ளே போகிறாங்க, ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் ஷூட்ஸ்குள்ளே போகிறாங்க, ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் ஷூஸு ஆக்சரிஸ் அப்படி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படி தெரியுமா இருக்குது, பாத்ரூம் செருப்பு, சரியா. தண்ணி வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போயாவது வெளில வாங்கி குடிக்கிறேன் ப்ரோ. 2 லிட்டர் கேன் இருக்கும்ல நம்மளுது, நான் பேக் போட்டிருப்பேன், அதுக்குள்ளே 2 லிட்டர் கேன் ஃபுல் தண்ணி வச்சிருப்பேன். எப்போ இந்த மாதிரி லாங் ரைட் போனால் அப்போ என்ன ஆகுது, இந்த பேக்கோட நான் போகிறேன் ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே, பேகை மறந்துட்டுருண்டியாப்பா உள்ள வச்சுட்டு போறியா அப்படின்னா, இல்லைண்ணே பேக்கோட தானே நான் எப்பயுமே சைக்கிள் ஓட்டுவேன். பேக்கோட யாரும் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்கப்பா, வச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்புறம் வந்து எடுத்துக்க. ஐயா எப்பயுமே பேக்கோட தான் சுற்றுவேன், நம்ப மாட்டுறாங்க. நம்ம காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுசர், ஒரு டிஷர்ட், ஓகேயா. அந்த ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டாங்க, அவங்களே வந்து மேலே ரிஃப்ளெக்டர் கொடுத்துட்டாங்க, மேலே அது வியர் பண்ணிக்கணும், ஏன்னா 24 hours கிட்ட கூட ஆகும் ரைடு முடிய அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது நைட்டு ப்ரோ திரும்ப வரும்போது நம்மகிட்ட இருக்கிறது வந்து என்னன்னா அந்த சேஸ் டாட் சைக்கிள் தான் இருக்குது. அற்புதமான சைக்கிள், நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்தது. 2 பேர்ட்டையும் அதான் இருந்தது, என்கிட்ட ராகவன்ட்டையும். நைட் வந்து டைம் 12 ஆயிடுச்சு, காலைல 5 o'clock எடுத்தோம், நைட் 12 ஆயிடுச்சு. மாலிபுரம் தாண்டி வரேன். இப்போ என்ன கிக்கின் ஆச்சுன்னே தெரில ப்ரோ. இப்போ நான் எங்கேயுமே கடையும் கிடையாது, ஒரு பேஸ் வருது அந்த சைக்கிளில், என்னடா பேஸ் போகிறோம். ரெண்டாவது இன்னொரு மேட்ரு, அப்போது உடனே இல்லை, அப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம்ல நம்ம ஏன் அப்படி நடந்துச்சு, எப்படி நம்மளால் முடிஞ்சு அப்படின்னும் போது என்ன தோணுதுன்னா ஃபஸ்ட்டு சூரியன் இல்லை என்ன எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு, சரியா. அந்த சைக்கிளில் ப்ரோ கூட அப்பெல்லாம் கட்டல ப்ரோ. என்னன்னா சைக்கிளில் ஒரு சம பிராண்டு ப்ரோ, பிராண்ட் நேம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கேனண்டலு நிறைய சைக்கிள் பிராண்ட்ஸ் பார்த்தேன், ஸ்காட் அது இது யார்கிட்ட பார்த்துருக்கேன். பட் ஏதோ ஒரு பிராண்டு ப்ரோ, செமையாக இருந்துச்சு சைக்கிள். அந்த பையன்ட்ட கேட்குறேன் இந்த சைக்கிள் எவ்வளோன்னு கேட்டேன். இது 1.7 lakhs ப்ரோ அப்படின்னா. அப்போ எப்போனா 2020-21 டைமில் நான் வந்து என் சைக்கிள் வந்து 14,000, அந்த சைக்கிள் நான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ என்ன அது அவன் வந்து என்னை நிறுத்தி சொல்கிறான், ப்ரோ செமையாக ஓட்டுறீங்க. ஏன்னு பார்த்தா நம்ம மத்திய கிளாஸ் கிட்ட யூட்டர்ன் போடுறேன், அங்கேருந்து அந்த பையன் அந்த சைக்கிளில் வரான் இல்லையா, அவனுக்கு ஈக்குவலாக அவன் கூட வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா இது நமக்கு வந்து என்ன ஒன்றா நம்ம யாரையாவது பார்த்து ஒரு மோட்டிவேட் ஆகி வெளியில் போவோம்ல, அப்போ என்ன அது ஸ்டாவால் காட்டுது, இது வந்து உன்னோட பெஸ்ட் ஸ்ட்ரெச் ஸ்பீடு. இந்த ஸ்ட்ரெச்சை ஃபுல்லாக நீ என்ன பண்ணிட்டேன்னா மத்திய கிளாஸ்லேருந்து துறைப்பக்கம் டோல் வரைக்கும் நீ வந்து 17 நிமிஷத்தில் வந்திருக்க.
இந்த மாதிரிலாம் நான் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ இந்த மாதிரி. அப்புறம் நானே என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல நம்ம கீழ்கட்லை பிரிட்ஜ்லேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டலு, இந்த கேப் வந்து எவ்வளோ மேக்ஸ் அடிக்க முடியுதுலாம் பார்த்துருக்கேன். அந்த கேப் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே சைக்கிளில் ஆவரேஜ் ஸ்பீட் 39.5 போயிருக்கேன். அந்த மொத்த ஸ்ட்ரெச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அது அப்போ என்ன ஆகுதுன்னா மொத்தம் 4 நிமிஷம் கூட ஆகாது, 3 நிமிஷம் சம்திங்குள்ளேயே நான் அந்த கீழ்கட்லையிலேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னல் போயிடுவேன். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரோட்ஸ் வேற மாதிரி இருந்தது, இப்போ ரோடு மோசமாக இருக்கு, என்னால் முடியாது. இப்போ பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நிறைய அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வருது. இப்போ இவரெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி நாளைக்கே போயிட்டு இவர் திரும்ப இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டார். முடியாது, இல்லை ட்ரை பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட ப்ரைமில் இருந்தாலும் இப்போ அவர் ப்ரைமில் இல்லை. தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு நானும் நாளைக்கே ஆரம்பிக்கிறேன்னான்னு சொல்லி திரும்ப மறுபடியும் ஒரு வித்தியாசத்தை சொல்லிட்டா. இன்னைக்கு காலையில் நான் சொன்னல ப்ரோ, இன்னைக்கு நான் ஸ்ப்ரிண்ட் ட்ரை பண்ணேன்னு, ஹார்ட் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டும் ப்ரோ, நமக்கு அதோட சயின்ஸை காட்டும். எப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து நான் 170+ பீட்ஸில் மெயின்டைன் பண்ணுறேன். அது வந்து என் ஏஜுக்கு அதிகம் தான், தேவையில்லாத ஆணி தான், சரியா? நான் உடனே என்ன பண்ணேன்னா அந்த பீட்டில் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நான் மெயின்டைன் பண்ணல. 30 செகண்ட்ஸ் கிட்ட போகும்போதே நான் அப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன், ரிலாக்ஸ் மோடுக்கு போயிட்டேன். ஏன்னா அது நான் என்னோட பீக்கை புஷ் பண்ணி பார்க்குறேன். அதாவது ரொம்ப நாள் நான் ரொட்டீனில் இருக்கும்போது அந்த 165 to 170 பீட்டில் நான் ஒரு ஸ்ட்ரெச்சே ஓட்டுவேன் ப்ரோ. அதான் நான் சொல்றேன், இவ்வளோ ஸ்பீடு போனால் அப்படி எப்படி இருக்கும். ஆனால் அது அப்போ என் பாடி எப்படி இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில இருந்தது. என்னோட பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து விசரல் ஃபேட்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல்டில் இருந்திருக்கும். அப்போ நான் போகும்போது என் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேற மாதிரி வேலை செஞ்சது. இப்போ நான் போயிட்டு உள்ள விசரல் ஃபேட் இருக்கும், ஃபேட்டே எக்ஸஸாக இருக்கும். இப்போ நான் போய் அழுத்தினேன்னு வைங்களேன், என்னோட பிரெயின் சொல்லும் அந்த சர்பட்டா மாதிரி தான், லெஃப்ட்ல ஒரு குத்துறா, ரைட்ல பார்த்தா மீஸ் தள்ளிட்டு போயிடுவான். ஏன்னு பார்த்தா இது பிரெயின் வேலை செய்யும். இது ஒரு வேளை நீங்க பாக்குற சின்ன பசங்களாம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா அதை கன்சிஸ்டண்டா கடைசி வரல செய்ய முடியும்னா அந்த மீட்டர் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன வயசுல நான் அப்ப இருந்தேன், அதனால நான் 100-150 கிலோ கூட தூக்குவேன், இப்போ எனக்கு வயசாயிடுச்சு 10 கிலோ, அப்படி கிடையாது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கன்சிஸ்டன்ட் வெயிட். ஒரு வேளை பீக் போறீங்கன்னா, பீக் போயிட்டீங்க நீங்க 150 போறீங்கன்னா, திரும்ப அந்த 150லேருந்து நான் 140 நெக்ஸ்ட் வீக்கு, 130 நெக்ஸ்ட் வீக்கு, 110 நெக்ஸ்ட் வீக்கு, இப்படி கம்மியாக கொண்டு வரும்போது தான் பாடி செட்டில் ஆகும். நீங்க பீக் போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. திரும்ப நீங்க மறுபடியும் அந்த பீக்கை போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரானி கோல்மேன் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து எங்க நிறுத்தணும்ன்றது தெரிஞ்சுமே அவருக்கு என்னன்னா அதை எப்படியாவது வின் பண்ணி ஆகணுன்ற இடத்துல புஷ் பண்ணாரு, எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணாரு. இங்க யாருக்குமே ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் கல்யாணத்துக்காகவோ இல்லாட்டி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேமுக்காகவோ நீங்க இப்போ உடம்பு ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த உடம்பு ரெடி பண்றதுன்றது, அதாவது நீங்க பார்க்க மாமா பையன் போட்டோ காமிச்சேன்ல, இல்ல பார்க்கல ப்ரோ. அவன் என்ன பண்ணான்னா அவன் வேற மாதிரி பண்ணான் ப்ரோ. போய் வெயிட் எல்லாம் அடிச்சு பம்ப் பையன் ஆகி, அதெல்லாம் இல்லை ஐயா எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அப்படியாடா, என்ன மாதிரி ஏண்டல்ல வேற ஒரு ஜிம் மாஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நான் வந்து 6 பேக் வைக்கணும், இவ்வளோதான் அவன் டிமாண்டு. அப்போது மசில்லாம் ஏற்றணும், மசில் மாஸ் ஆகணும்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டான்னா ஸ்ட்ரிக்டாக வந்து கேலரி கட் பண்ண ஆரம்பித்தான். ஃபுல்லாக வெறும் கேலரி கட் பண்ணினே இருந்தான். இதுதான் ஹியூமன் எக்ஸோஸ். அவன் வந்து கேலரி கட் பண்ணி ஃபேட்டை மட்டும் பர்ன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த மசிலை எக்ஸ்போஸ் பண்ணான், அவ்வளோதான். அவன் மசில் வந்து பில்டே பண்ணல. அவனோட ஆம் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மசில் பில்ட் பண்ணி தான் ஆம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அவன் வந்து என்ன பண்ணான்னா உள்ளே இருக்கிற மசிலை வெளில காமிச்சான். இதை மட்டும் அவன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டைனிங் டேபிள் அந்த வெயிங் ஸ்கேல் வச்சிருப்பான், ஓட்ஸு நட்ஸு கொஞ்சம் பால் பாதாம் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வெயிட் மெஷர் பண்ணி கப் மெஷர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சு. திரும்ப அப்புறம் என்ன பண்ணானா அதை விட்டுட்டான். அதுக்காக அவன் வந்து இவன் நார்மலாக இவனோட லுக்கே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபேட்டே கிடையாது ப்ரோ. இவங்க வீட்டில் யாருமே ஃபேட்லாம் இருக்க மாட்டாங்க. பட் இவன் என்ன பண்ணானா அந்த ஃபேட்டா இல்லாத லுக்ல இருந்தே இவ்வளவு தூரம் ஷ்ரெட் பண்ணி உள்ள போனான். ஸோ இது வந்து வேற மாதிரி இருந்தது. இதுவே வந்து இன்னொரு மாவு பையன் இருக்கான், அவன் என்ன பண்ணானா மசில் மாஸ் ஏற்றினான், அது வேற மாதிரி இருந்தது. அவன் ஆஃப் சீசன் மாதிரி போக ஆரம்பிச்சானா பல்க் ஆவான், ஆள் வந்து பார்க்க பல்காக ஆரம்பிப்பான். திரும்ப அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா கேலரி கட் பண்ணுவான், அப்புறம் வாக்கிங் ஆரம்பிப்பான். ரொட்டீன்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ, அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்கன்னா இமிடியேட்டாக நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு வராங்க. பிரச்சனை என்னன்னா அதை அச்சீவும் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் இருக்குது, பண்ணிடுறாங்க. ஆனால் யாருமே ரெக்கவரின்னு ஒன்று சொல்லி திரும்ப அவங்களை கொண்டு வந்து நீ உன்னோட லைஃப் இப்படி தானே இருந்தது, அதுக்கான இது இப்படி தான் சொல்லி ரெக்கவரி கொண்டு வரதில்லை. ஒன்ஸ் அவங்க பீக் அட்டைன் பண்ண தான் சரி போ நீ எப்படின்னா நான் எப்படின்னா போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு, ஏன்னா இவருமே அதாவது நான் ஒன்ஸ் பீக் வந்துட்டேன் ப்ரோ, செம்மையாக இருக்கு, நான் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். நான் வந்து திரும்ப மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணி என் எனக்கே உடம்புக்குதியா நீ ஏன் வரன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடுது. இவங்களே ஒரு கோச் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெக்கவர் பண்ணி வர வரைக்கும் அந்த மாஸ்டரை விடக்கூடாது. ரெக்கவர்ன்ற ஸ்டேஜ் நீங்கள் எப்படி இந்த ஜிம்முக்கு வரும்போது எப்படி இந்த எல்லா மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் எப்படி போட்டிங்களோ அதே ஸ்டேட்டுக்கு உங்களை கொண்டு வந்து விடணும்.
அது வரைக்கும் நீங்க அவசரப்படக்கூடாது. ஆனா என்ன மிஸ்டர் ஒலிம்பியா எல்லாரையும் பாருங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, சீபம் பாருங்களேன், இப்ப அவன் ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்கான். ஆனா என்ன கொடுமைனா அவன் ரெக்கவரியே வந்து நம்மளுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு உடம்பு எத்தணுன்ற மாதிரி இருக்கு. ரெக்கவரி ஸ்டேஜ்லயே அவன் அப்படி இருக்கான். அவன் ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டாலுமே அவன் பீஸ்ட் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கான் பயங்கரமா. அவன் 7 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்சோம். அவன் ஜெனடிக்ஸும் செம இல்ல ப்ரோ, அவன் ஒரு வாட்டியும் இவன் மாதிரி தான், நம்ம சூரியவன்ஷி மாதிரி தான். ஒரு வாட்டி காம்படிஷன்ல சொல்றாங்க இவனுக்கு வந்து பைசப் மசில் இப்போ இதுவாகவே இல்லை, இவனுக்கு போய் கொடுத்துட்டீங்க மிஸ்டர் ஒலிம்பியான்னு. நெக்ஸ்ட் இயர்ல அதை சரி பண்ணிட்டு வரான். லேட் ஒன்றும் அந்த அளவுக்கு இவனுக்கு இல்லவே இல்லை, ஆனால் செகண்ட் லட்ச அவருக்கு இருந்ததுன்னா தேர்ட் இயர் அதை சரி பண்ணிட்டு வரான். ஸ்குவாடை சொல்றானுங்க, ஸ்குவாட் இவன் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மசில் தான் வருது, இதெல்லாம் வெளியே தரும். நெக்ஸ்ட் இயர் அதை 7வது வருஷம் அவன் கடைசி இந்த வாட்டி பண்ணும் போதெல்லாம் அவனை எவ்வளோ சும்மா சட்டையை கழட்டின்னு தான் என் சட்டையை பிடி நான் போசிங் அடிக்க போறேன் கூட காம்படிஷன் பண்றவனுங்க சட்டையை பிடின்னு தூக்கி மேலே போட்டு போய் அவன் போசிங் அடிக்கிறான். அவன் கம்முன்னு நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் அவனை எவ்வளோ அவமானப்படுத்துறோம். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா சும்மா டீஸ் பண்ணுவாங்க, புல்லிங் பண்ண மாட்டேன், சும்மா டீஸ் பண்ணுவாங்க. பைசப் இப்படி தான் இருக்கும் தெரியுமா அப்படின்னுவானுங்க. இவன் பக்கத்தில் எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க ப்ரோ. இந்த 7th டைம் அடிக்கும்போது அவன் பாட்டுன்னு போனான். ஆக்சுவலாக எப்படின்னா நம்மளுக்கு வியூவர்ஸ்க்கு காட்டுறது ஒரு ஷோ இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷோ இருக்கும். உங்களுக்கு யாராவது இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வருஷம் நடக்கிற ஒலிம்பியா மிஸ்டர் ஒலிம்பியா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எப்படி அவங்க காம்படிஷன் இருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே காம்படிஷன் நம்மளுக்கு லைவ்ல காட்டுறாங்களா, அதுக்கு முன்னாடியே ப்ரீ ஷோ ஒன்று நடக்கும், இன்டர்னலா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் பேச வர செய்வாங்க. ஆக்சுவலா அந்த இன்டர்னல் நடக்குதுல, அதுலயே பாதி ஜட்மெண்ட் முடிஞ்சிடும், எவன்ற ஐடியா கிடைச்சிடும் இவங்களுக்கு. மறுபடியும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல மறுபடியும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா கான்செப்ட், அந்த இன்டர்னல் நடக்கிற ப்ரீ ஜட்ஜ்மென்ட்ல வந்து ப்ரீ ஜட்ஜ்மென்ட்க்கு ப்ரீ ஸ்கோர் வரும். நிறைய நாள் என்ன ஆகும்னா ஓவர் நைட்ல ஒரு மேஜிக் நடக்கும். ஆமா, இவனுக்கு அந்த ஓவர் நைட்ல நடந்தது பாருங்க மேஜிக், ஏற்கனவே அதுல தெரிஞ்சு போச்சு இவன் தானே. அதுக்கப்புறம் வந்து நிக்கிறான், தெரிஞ்சிச்சு இந்த வருஷமே வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது என்ன இருக்கும்னா அந்த வாட்டரே இல்லாம பாடியில மசில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா கண்டிஷனிங்வாங்கல்ல. இவன் வந்து ரூனிக் கொலமன் வந்து ஒருவேளை இவன் பீரியட்ல இருந்தாங்கன்னா அவரோட கேட்டகரியே வேறையா மாறி இருக்கும். இப்ப கிளாசிக்ல போய் ஏன்னா அவரோட சைஸ்லாம் பெருசு, அதுக்கு தனியா ஒண்ணு வச்சிருக்காங்க மிஸ்டர் ஒலிம்பியா. அது வேற ஒரு அர்னால்ட் கிளாசிக்னு ஒன்னு இருக்கு. அர்னால்ட் கிளாசிக் வேற, இது மென்ஸ் பிசிக் கிளாசிக் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து மிஸ்டர் ஒலிம்பியா, அது வந்து ஃபுல் மாஸ் மசில் அவங்க எல்லாம் பயங்கர இதுவா இருப்பாங்க. இவன் என்னன்னா இவ்வளவு பெரிய சைஸ்ல இவன் அந்த உடம்பு கொண்டு வரணும் மெலிசா, அது ரொம்பவே கஷ்டம். அதை பண்ணிட்டு சொல்லிட்டான் நான் ரிட்டையர் ஆயிருக்கிறேன், ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி இருக்கு அதில். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஸ்டெராய்டு எடுத்தான், நான் ஸ்டெராய்டுல இருந்து வெளியே வரணும். இங்க தமிழ்நாட்டுல சென்னையில நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறாங்க, என்ன இன்ஜெக்ஷன் ப்ரோ என்ன, அதோட கான்சிக்வன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாம இல்லை. அது எல்லாம் அடி வாங்கும், திரும்ப அதுக்கு ரெக்கவர் ஆகணும், அதுல இருந்து திரும்ப வெளில வரணும், ரிட்டர்ன் போயிட்டு அவங்க நார்மலா அவங்களோட பிளட் எல்லாமே லிவர்ல இருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாத்துலயும் எந்த அளவு இருக்கு, இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஜிம்மை யாரும் விட மாட்டாங்க, நம்ம ஜிம்மை விடுற மாதிரி யாரும் விட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஜிம் ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க, என்ன அப்போ புஷ் பண்ண மாதிரி புஷ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ஜிம் ப்ராக்டிஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க. இங்கே காம்படிஷன் அடிக்கிற முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா, ஒன்ஸ் அவங்க சீசனை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னடா உடம்பு இப்படி ஆயிடுச்சு, அப்போ அப்படி இருந்தேன்னு சொல்ல அது வந்து மென்டலாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது. திரும்ப போயிட்டு நான் வந்து இதோட ஹை டோசேஜ் ஒன்று எடுக்கிறேன், நான் வந்து திரும்ப ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம். மோட்டிவேட் பண்றன்ற பேர்ல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணி, என்னடா உனக்கு அப்புறம் வந்தா அந்த பையன் வந்து அசால்ட்டா ஏத்திட்டான், நீ என்னடா அப்ப வச்சு இந்த வேலைக்கே வாதற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க யார் எது சொன்னாலும் இது பண்ணிக்க கூடாது, நீங்க நல்லா சாப்பிடலாம், நீங்க ரெக்கவரி ஆகலாம், அவங்க சொல்றதான் ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு போயிட்டு பல்க்ல என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சைலண்டா இருந்தாலே போதும். பட் என்னன்னா இவங்க மைண்ட்ல அதை ப்ரெஷரா எடுத்துக்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க கூட இருக்க உங்களோட ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை என்ன நல்லா வச்சுருந்த இப்போ இவ்வளோ கேவலமாயிட்டேன், இப்போ பார்க்க நல்லாவே இல்லைன்ட்டாங்கன்னா அது ரொம்பவே அப்செட் ஆகுது உங்களுக்கு மென்டலி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாடி பில்டிங்ன்றது மோர் தென் அவுட்ரு நம்ம பாடியோட மைண்டோட கேம். அது மைண்ட் கேம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காமான பீஸில் இருக்கீங்களோ உடம்பு அதில் ரிசல்ட்டை காட்டும். நீங்கள் அதில் போயிட்டு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நான் வந்து இவங்க சொல்கிறாங்க ஈகோ லிஃப்டிங்லாம் பண்ணிங்கன்னா அதோட கான்செப்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேரை பார்க்குறேன், எப்படி இருந்தனா இப்படி இருந்தன்ற மாதிரி, எப்படி இருந்தானு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்குறேன், காலிஸ்தனிக் அட்லெட், அவர் செம்மையாக இருக்கார். அவர் வந்து ஏதோ ஒரு இது பண்ணும்போது C7 இது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், கீழே ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இப்போ அவர் ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கார். இது வந்து ஒரு ரீல் போட்டு விளையாட்டு அவர் நம்மளை வார்ன் பண்ணுறாரு, இது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஆகும்டா இதுன்னு. அட்லீஸ்ட் அந்த மனுஷனுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குன்றதுனால எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணி ரெக்கவர் ஆகிறாரு. நம்மளுக்கு அதுக்கான சோர்ஸ் இங்கே கிடையாதுன்னா தயவு செஞ்சு ரொம்ப புஷ் பண்ணாமல் என்ன இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, அதுக்குன்னு உங்களை வெயிட் போடாமல் உடம்பேறும் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ வருஷமாக நான் வந்து பைசப் போடுறேன், மேக்ஸிமம் நான் 10 தான் போடுறேன்னா நெக்ஸ்ட் வீக் வேணால் ஒரு 1 kg ஆட் பண்ணுங்கள்,
1 kg ஆட் பண்ணி 2 கவுண்ட்ஸ் கொடுத்து பாருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து 2 kg ஆட் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது என்றைக்குமே நல்லது. இவன் வீடியோ சொல்லிட்டான்டா அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே இப்போ ஒரு 15 கிலோ போடுறதோ 20, அதாவது வார்த்தையாக ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது, 10லேருந்து 20ன்னா பெரிய மேட்ரு போடலாம். பட் ஆனால் வெயிட்டாக தூக்கும் போது டபுள் த வெயிட். அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் கரெக்டாக எல்லாமே போய் முதுகில் தான் உட்காரும். இது தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் என்ன தான் பெல்ட் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து அது காட்டும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெக்கவரி பேண்ட் வந்து எதுக்குன்னா, இன்ஜுரி ஆனவங்களுக்கு இந்த ரெக்கவரி பேண்டு. இது வந்து ஷோல்டரு, நீ, தை எல்லா இதுக்குமே இது யூஸ் ஆகும் இந்த ரெக்கவரி. இது வேணும்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செப்பரேட்டாக எதுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். மசாஜர் அதே மாதிரி பிராண்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ இந்த இதுலேயும் தெளிவாக சொல்லிடுறேன். இது ரெண்டுத்தோட பர்பஸ் என்ன, ரெக்கவரிக்கு. இப்போ நான் போயிட்டு இதை நான் இப்போ இவ்வளோ கிளியராக சொல்கிறோம், பேட்மிண்டன் இங்கே தான் நான் போயிட்டு இதை ஒரு 10 கவுண்ட்டு திரும்ப 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 அடிச்சு ஜெயிச்சிட்டேன். நான் வந்து யாரையுமே அடிக்க, ஏன்னா ஃபோர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறேன், யாராலுமே அடிக்க முடியல. ஜெயிச்சு வந்து இந்த மசாஜர் போட்டு அப்படிலாம் பண்ணால் இன்னும் டேமேஜ் தான் ஆகும். ரெக்கவரி ஸ்டேஜ்னா அப்போ இதை யூஸே பண்ணக்கூடாது. நான் வந்து ஷெட்டில் ஆட மாட்டேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை சரி பண்ணணும். இந்த விஷயத்தை நான் சரி பண்ணாமல் திரும்ப 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 இதை கிளியராக சொல்கிறேன். இது பைசப்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் பைசப் போடுறீங்க, இது சவுண்ட் வருதுன்னு சொல்கிறீங்க, நான் இப்படி இறக்கும் போது டொப்பு டப்புன்னு தப்புறோன்னா இது ரெக்கவரிக்கு யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறமும் வருது, அதான் இது இருக்குல்ல 10 கவுண்ட் போடு, எக்ஸ்ட்ரா போடு, டப்பு டப்புன்னு வருது, வீட்டுக்கு போய் இதை பண்ணி. அப்படி கிடையாது, சவுண்ட் வரக்கூடாது, அதை சரி பண்ணணும். அது இப்போ இதை பண்ணியும் சரியாகல, உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். சின்னதாகவே பார்த்துட்டா ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோ. என்னோட பிரச்சனைலாம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்துருந்தேன்னா 10 நிமிஷத்து வேலை. அவர் அன்றைக்கே ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாரு, முடிஞ்சிருக்கும். ஒரு பயம் ப்ரோ எல்லாருக்கும். அந்த அன்னைக்கே ஒரு மாத்திரை நீங்கள்ல அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. நிறைய பேர் பயமுறுத்திடுறாங்க ப்ரோ. இல்லை நான் சொன்னல ஒரு தடவை நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் போனாலே ஐயோ இதுவா, இது வந்து அவ்வளோதான் பேரலைஸ் ஆகிடும், இது வந்து இன்ஜெக்ஷன் போடணும், ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து நடுமுதுகில் போடணும், இல்லாட்டி வந்து ஆப்ரேஷன் தான் அடுத்து. எவ்வளோ பேர் எனக்கு வந்து ரிப்போர்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா, நான் எது கேட்டாலும் இப்போலாம் பேனிக் ஆகிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ என்ன எழுதி கொடுத்தாலும் சரி, அது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வலி போகுது, மாத்திரையில் சரியாக மாட்டுது. சரி விடு, என்ன பண்ணேன் இப்போ ஃபிசியோ 10 நாளாக கொடு, நான் ஃபிசியோ போய்ட்டு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ எனக்கு வந்து ஒன்றுமே ஆகாது இல்லை. என்னோட மேக்ஸிமம் இது அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னால் மேக்ஸிமம் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் சரியாகுன்றான். இது யார் யாருக்குன்னா சயாட்டிக்கா நர்வ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்கும் இதான் சொல்கிறான். அப்போ நான் மட்டும் புதுசாக போயிட்டு என்ன வானத்தில் தான் ஏதாவது எடுத்துகிட்டு வர முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எனக்கும் ஒரே ஆப்ஷன் இந்த டெய்லி. இல்லை, ஆனால் இது வந்து உண்மை ப்ரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி ரெக்கவரி ஒர்க் அவுட்ன்றீங்கல்ல, அது வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஃபுட் வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு பெயின் வருதுன்னு வைங்களேன், ஃபுட்டில் காலை ஊனும் போது வலிக்குதுன்னு வைங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐயோ ஃபுட் வலிக்குது, சரி ரெஸ்ட் விட்றேன். ரெஸ்ட் விட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இப்படி காலை தொங்க போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எழுந்து நிற்கிறேன், ஃபுட் வலிக்குது. திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நாளும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது நிறுத்திட்டேன், வாயை நிறுத்தல, வேற விஷயம் இங்கே தின்னுட்டு இருப்போம். இது ரொம்ப ரொம்ப சரியா நல்ல வேலை சொன்னீங்க. ரெக்கவரி பீரியடில் இருக்கும்போது ஜிம்முக்கு எப்படி போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்து எல்லாத்தையும் பண்ணி அதை திரும்ப பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னெசரியாக வெயிட்டு போட்டுச்சுன்னா, வெயிட் வந்து என்றைக்குமே நல்லது கிடையாது. அதாவது நீங்கள் இருக்கிற வெயிட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ ஏறுதுன்னா அது நல்லதே இல்லை. ஏன்னா ஜிம்முக்கும் போகிறதில்ல. நீங்கள் ரெக்கவரி பீரியட் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கண்ட்ரோலாக இருக்கணும். ஆனால் அப்போ தான் கிரேவிங்ஸ் வரும், ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும், பிரியாணி சாப்பிடணுன்னு இருக்கும், எல்லா கிரேவிங்ஸும் அப்போ என்னதான் வரல, எல்லாம் வரும். ஆனால் அப்போ தான் கண்ட்ரோலாக இருக்கணும். எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸி. ஏன்னா நீங்கள் வெயிட் அதே இது மெயின்டைன் பண்ணிட்டீங்களா, திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. அங்கே தான் முடிஞ்சிச்சு. அதுதான் என்னாச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதான் 50 கிலோமீட்டர்ஸ் ரைடு போயிட்டு வரேன். அன்றைக்கி நாள் முழுக்க கால் வலி இல்லை. நார்மலாக நம்ம இந்த மாதிரி எதாவது ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மனுஷன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. கால் வலிச்சதுன்னா 2-3 நாள் விட்டு சரியானதுக்கப்புறம் இவர் பேச்சை கேட்காதீங்க. இன்னைக்கு பார்க்குற 58 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வந்திருக்காரு. அது இல்லை ப்ரோ, ஹார்ட் பீட் வேற ஒரு பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் சொல்கிறேன், இது வந்து எப்படி இருக்குன்னா, நிஜமாக நான் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு கேப் விட்டா. அதனால தானே நம்ம முதலே சொன்னோம், எல்லார் பாடியும் சேம் இல்லை, எல்லார் மைண்ட் சேம் இல்லை. சில சமயங்களில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டா ரெக்கவர் ஆகும்னு பார்த்தா ரெஸ்ட் விட்டா தான் இன்னும் டேமேஜ் அதிகமாகிட்டே போகும். ஒவ்வொருத்தர் பாடி ஒரு மாதிரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நாலேஜபிள் பர்சன் ஒருத்தர் கூட இருக்காரு, உங்களோட மாஸ்டரே வந்து சூப்பராக சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலான்ற. எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது மாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது, ஓகே இப்படியா இப்படி பண்ணு சரியாகுன்றது ஆகலை. எல்லாரும் சொல்கிறதையும் நான் வந்து என்ன சொல்கிறேன், இவர் வந்து காலங்காத்தால இருந்ததும் வெறும் வயிற்றுல இதை குடிச்சா சரி, இதுக்கு ரிலேட் இல்லை, இது மசில் பிரச்சனை, இது எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும், இதுக்கு ரெக்கவரி தான் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணி பார்த்தா சரியாகலை. ஃபைனலாக கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்றேன். யூடியூப்ல வந்து தேடாதீங்க ஹவு டு ரெக்கவர். யூடியூப்லாம் வராது, வேண்டாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம கம்யூனிட்டி மெம்பர் டாக்டர்ஸ் எடுத்ததை வந்து அதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் டாக்டர்ஸ் யாரையும் பயமுறுத்தாத மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க. எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, இந்த இடத்துல டொக்குனுச்சு ப்ரோ, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கிட் ஆயிடுச்சு,
கீழே விழ போகிறேன். ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல, ஒரு மேஜிக்கு பாடியோட வெயிட் ஒரு பக்கம் புஷ் பண்ணுறேன், இப்படி ஆப்போசிட் சைடில் கை வச்சு இப்படின்றேன். ஆனால் இங்கே டொக்குனுச்சு, வண்டி நிமித்திட்டேன். ரன்னிங்கில் திரும்ப போகுது, அப்படியே ஸ்கிட்டான வண்டி. மழை பெஞ்சு பாசி, அதில் ஸ்கிட்டாச்சு ஒரு ரோடு ஓரத்தில். அப்புறம் டொக்குனுச்சுல, அன்னைக்கு தெரில, அடுத்த நாள் வந்து வலிக்குது இந்த இடம். எப்போ வலிக்குதுன்னு பார்த்தா, இப்போ நான் ஏதாவது ஒரு வெயிட் அப்படி லிஃப்ட் பண்ணும்போது வலிக்குது. என்னடா இது ஒரு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அது வந்து எலும்புக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, எல்லாரும் போனேன். போய் என்னாச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்குது டாக்டர், என்னன்னே தெரில, வலிக்குது, இப்படி பிடிச்சி இப்படி இப்படி ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தா வலிக்குது டாக்டர், ஏதாவது தூக்குனா வலிக்குதுன்றான். உடனே என்ன பண்ணாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பாரு 1 வீக்கில் வேணால் சர்ஜரி பண்ணிது. இதை சொன்னதும் பேனிக் ஆகாதீங்க யாருமே. வந்து எடுத்ததும் அப்போ செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்கலாம், போகலாம். தேர்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர். ஆனால் அதாவது தேர்ட் ஒப்பீனியன் வரைக்கும் போகலாம், அன்லஸ் அது வந்து ரொம்பவே, அதாவது எப்படின்னா இப்போ நம்ம பேசுகிறோம்ல ப்ரோ, பேசக்கூட முடியாது ப்ரோ, என்னால் சேர்லேயே உட்கார முடியாது ப்ரோ, மண்டை வரைக்கும் நேரம் அவங்களாம் உடனே என்னன்னு பார்க்கணும், அதுக்கு இமிடியேட்டாக சொல்யூஷன் வேணும். அவங்க உட்காந்துக்கிட்டு இந்த ஆள் ஒரு 3 நாள் சொன்னால் ரெக்கவரி ஆகட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிவியரிட்டி பொறுத்து தான் ரெக்கவரிக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோன்றது. சிவியரிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலில் பிரச்சனை, ஆனால் என்ன ஒன்று, என் காலை ஊனவே முடியாது ப்ரோ, ஒரு காலில் தான் நடப்பேன்னா தயவு செஞ்சு இவங்களாம் ஹாஸ்பிட்டல் போகணும். இவ்வளோ சிவியரிட்டி வச்சுட்டு ட்ரை பண்ணக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்களும் வந்து சர்ஜரி எடுத்ததும் வந்து போகிறது இதுவே கிடையாது. ஏன் சர்ஜரி பண்ணணும்னு கேளுங்க, என்ன எதனால் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்குது. அப்போ எப்படி ஒரு விஷயத்துக்கு சர்ஜரி இல்லாமல் பண்ணவே முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனியாக வந்து அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சர்க்கிளில் யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் அதை பாருங்கள், தெரிஞ்ச டாக்டர் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. பட் நீங்கள் இவ்வளோ சிவியரிட்டியோட பெயினில் போகிறப்ப அப்போ இமிடியேட்டாக ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க, அது அந்த சமயத்தில் பெயினை போக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிங்க, வேறு ஒரு செகண்ட் டாக்டர் போங்க, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவரு சர்ஜரி சொல்கிறாரா, ஓகே என்னென்னு சொல்லிட்டு எல்லாம். இப்போ என் கண்டிஷனுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 to 15 kg நீங்கள் கம்மி பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி அப்படின்னு. இன்னொன்று ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, என்னை விட மசில் மாஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு நீ பெயினே இல்லையா, அது எப்படி? அது அவங்களோட பாடி டைப்பு. அவங்க என்னை விட டபுளாக இருந்தாலும் படி ஏறுறாங்க இறங்குறாங்க ப்ரோ, ஷட்டில் ஆடுறாங்க ப்ரோ, எகிரி அடிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, நீ பெயின்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க. நம்ம லைட்டாக இந்த ஸ்ட்ரெச் டு அந்த ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்தாலே ஹிப்பில் கரெக்டாக, ஏன்னா அங்கே தான் அந்த நர்வ் போகுது, கரெக்டாக அங்கே லாக் ஆகுது. ஸோ இது பர்சன் டு பர்சன் பாடி மாறும். சிவியரிட்டி அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே யூடியூப்பில் யாருமே வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிடையாது, யார் சொல்கிறதையும் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டுட்டு அது என்ன, அதாவது ரெக்கவரி வந்து ரொம்ப சிவியரால்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு ரெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். அதுக்குமே கேட்கல, அது இமிடியேட்டாக இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து குனிஞ்சிட்டு வந்து ப்ரூஃப் பார்க்குற மாதிரி ஏதாவது வேலை இருக்குன்னா இந்த தோள்பட்டை வந்து எலும்பு தேய ஆரம்பிக்கும். உண்மைதான் ப்ரோ. இன்னொன்று இப்போ ஃபோன் யூஸ் பண்ணும்போதே இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்து இது கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இதை நோட் பண்ணவே மாட்டீங்க, இது இப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் இப்படியே வச்சுட்டு வந்தோன்னா அந்த போன் அடி வாங்கும். இதை வந்து நீங்கள் நிப்பாட்டணும்னா ரெக்கவரின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன் ப்ரோ, ஆஃபீஸ் லீவ் போட்டேன் அப்படி இதோ இதே அதே ஃபோன் இல்லை ப்ரோ. எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஒரு 7 hours எல்லாரும் தூங்கணும் ப்ரோ. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பெயினாக இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணிட்டு வராங்க. அது ஒன்று பண்ணுறாங்க. ரெண்டாவது கண்டினியூவாக தூங்க மாட்டாங்க. கண்டினியூவாக தூங்கறது இல்லை. நம்ம பையனே இருக்கான், பேட்மேன் இருக்கான். ஆமாம், வருவான் இப்போ வருவான், பாட்டு கேட்டுன்னு சும்மா தூங்காமையே வாழ்க்கையை தூங்கா நகரத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பேட்மேன் எந்த இடத்துல தங்குவானே தெரியாது, அந்த மாதிரி அவன். எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ப்ரோ. எனக்கு கால் பண்ணான் திடீர்னு. நான் யோசிக்கிறேன், இவன் ஈவினிங் தானே ஷிஃப்ட் முடியுது, இவன் இந்த டைம் இவன் முழிச்சிருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 12 மணிக்கு கால் பண்ணிட்டு என்னடா அப்படின்னா, ஆப்பிள் வந்து இந்த ப்ரைஸ் ஹைக்கு பற்றி பேசுனா, சரி ப்ரோ நான் கிளம்புறேன், எங்கடா போகிறேன்னா, தோ ஆஃபீஸ் ஒரு 5 மணிக்கு விடிய காத்தால. நீ என்னடா தூங்க போறியா, தோ வந்து தூங்கிடும் ப்ரோன்ட்டான். எங்கே போகிறான்னு தெரில, அவன் ஏதாவது சைக்கிள் எடுத்து ரவுண்டு ஏதாவது போவானா என்னன்னு தெரில. கௌதம் சொன்னார் அன்னைக்கு, என்ன கௌதம்னா கௌதம் நைட் ஷிஃப்ட்ல திடீர்னு பார்த்தா கௌதம்க்கு வந்து சுடர் கால் பண்ணி, இது அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், எங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் ப்ரோ. ஹேய், அந்த மாதிரி தான் பையன் எப்போ ஷிஃப்ட் முடிச்சு எப்படா தூங்க ப்ரோ, உனக்கு இப்போ தான் தூங்குற டைம் இது. அதில் வேற பையனுக்கு எனர்ஜி வந்து ரெட்புல் ப்ரோ, அது ஒன்று கொடுக்குறோம். இப்போ கரெக்டாக இருக்கா. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் ரொம்பவே நல்லாயிருக்கும், லாங் டேர்மில் பெருசாக வச்சு செஞ்சிடும். உண்மைதான். இங்கே என்னென்னா, ஒரு வேளை நம்ம எல்லாருமே வெளிநாட்டை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்னா, அங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும் அந்த நாட்டிலலாம் வந்து இந்த ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அவங்க அதை போட்டு வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பெரிய எல்லாருக்குமே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா கூட உடனே போய்ட்டு அதை எடுத்துன்னு போய்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எக்யூப்மெண்ட் இல்லை, நம்மக்கிட்ட வந்து பொருள் இல்லைன்னு சொல்ல வரல. அதோட காஸ்ட் வந்து நம்ம அதை கொடுக்குறோன்னா நம்ம ஃபேமிலி அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் இருக்கணும். நம்ம தான் வீட்டில் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் செய்கிறோன்னா பார்த்துருந்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், அதெல்லாம் நாங்கள் இதில் சொல்லுவானே இஷ்டத்துக்கு அறப்படல திரும்ப அதே இதில் தான் நாங்கள் முடிக்கிறோம். சரி, ஓகே, 2 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று,
ஹெல்த்து, இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் தனியாக வரும். அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நமது ஆப்பிள் ப்ரைஸிங் எல்லாரும் வந்து இப்போ அடுத்த பேனிக் பை என்னன்னா ஐஃபோன், ஏர்பாட்ஸு, வாட்சில் வந்து திரும்ப ப்ரைஸ் ஹைக் ஆகிடும்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதை நினச்சி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இவங்ககிட்ட. நான் என்ன சொல்றேன், இது வந்து கோல்டு கிடையாது. நாளைக்கு வந்து 20,000 30,000 ஏறிட போது, இன்னைக்கு வாங்கி வச்சு நான் திரும்ப ரீசேல் பண்ணுன்றது கோல்டு கிடையாது. அதனால இது வந்து ஒரு அசெட் கேட்டகரியே கிடையாது. இதை வந்து உங்களுக்கு என் ஃபோனு காலி ப்ரோ, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், செப்டம்பரில் வந்ததுன்னா நான் வாங்கலான்றேன் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் வேணால் இப்போ வாங்கலாம். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போயே ரேட் ஏறிச்சுன்னா செப்டம்பரில் ரேட்டு கம்மியாக வரது கஷ்டம். நீங்கள் வாங்கலாம். ஆனால் வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நான் வந்து இப்போயே வந்து ஒரு இதில் செட்டில் ஆயிடுறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இதே இதில் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த கம்பெனியால். கண்டிப்பாக திரும்ப அவன் வந்து ரேட் கம்மி பண்ணுவான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கான். இது ஆப்பிளே வந்து அது மேட் இன் இந்தியா முதல் பண்ணா, மேக் இன் இந்தியா படி சைனால இருக்கிறதுக்கு பதில் இந்தியாவில் செய்ய ஆரம்பிச்சோன்னா 10,000 குறைச்சாங்க. அது கரெக்ட் இல்ல ப்ரோ. 2 லட்சம் வச்சா யார் ப்ரோ ப்ரோ மேக்ஸ்லாம் வாங்குவா? 2 லட்சம் 2.5 லட்சம் வச்சா கரெக்ட் ப்ரோ. ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு, எப்படி கேஸ் தட்டுப்பாடா இருக்கும்போது எல்லாருமே ஆளுக்கு 10-15 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாங்களோ, கேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் 10-15 ரூபா இன்க்ரீஸ்லேயே தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க எல்லாரும் என்னோட கெஸ்ட் வாங்காம இருக்க முடியாது ப்ரோ. ஃபோன் அப்படி இல்லை, நீங்க வாங்காம விட்டீங்கன்னா வேற வழி கிடையாதுல அவனுக்கு. இப்போ இந்தியாவோட யார் வாங்க போறா? இவங்க நான் கஷ்டப்பட்டு வாங்காம விடுறத பத்தி பேசினா ஐயோ டெக்னாடு மூடிட்டு போறியான்ட்டாங்க. அப்புறம் என்னத்த இயர் ஓவர் இயர் ப்ராஃபிட் காட்டுவானுங்களே, அதுல வந்து ரேட் ஏத்தனதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட் வந்து கம்மியாயிட்டே போச்சுன்னா வேற வழி இருக்கு அவனுக்கு? கிடையாது. அப்பயும் ப்ராஃபிட் தான் அவனுக்கு. ஏன்னு கேட்டா என்ன தெரியுமா சொன்னா, 100 விற்கும் போது என்ன காசு வந்ததோ அது எனக்கு 70லயே வருதுப்பா. அதான் மார்ஜின் பெருசா வச்சிட்டேன். மார்ஜின் பெருசா வச்சு அவன் அதில் அடிச்சிட்டான். டிம் வரும்போது ஐஃபோன் 10ல வச்சு விட்டான் ரேட்டு. அவன் தான் வந்து வேலையை பார்த்தான். 1 லட்சம் ரூபாய். ஏன்னா அதுக்கு முன்னாடி 70ஸ்ல இருந்து 60ஸ்ல தானே இருந்தது. ஐஃபோன் 7 கூட 6ல 60 பிளஸ் வந்து 70 ப்ரோ. உங்களுக்கு 6 அதாவது 7 பிளஸ் அங்க இருந்தது. அப்புறம் பார்த்தா 10 வரும்போது பொசக்கன் கொண்டு போய் 1 லேக்ல வச்சு, அதுவும் எவ்வளவு 64 GB 1 லேக் வச்சான். கரெக்டா போகும்போது அவன் வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். அவ்வளவுதான். என்னால முடிஞ்சது உங்களுக்காக தான். வச்சு விட்டேடா 30,000 அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வரட்டும், நம்ம பெண்ணு பார்ப்போம். ஓகே சரி, இதை தொடர்ந்து பேனிக் பை பண்ண வேண்டாம். கரெக்ட் தான். பொறுமையா இருந்தாலே நம்மளுக்கு இப்ப இருக்கிற பெருமை. ஆமா, கையில என்ன ஃபோன் இருக்கோ அதாங்க செம்ம ஃபோனு. உங்க கையில என்ன இருக்கோ அதான் செம்ம ஃபோனு. AI+ தானே ஐயா? என் மேல நான் இன்னும் ஓபன் பண்ணல, என் மேல போட்டுறாதீங்க. சரி ரைட். ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபுரணி, சுரேஷ். பார்க்கலாங்க. பரட்டா